ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் உண்டாகட்டும். இந்த மூன்றாவது கடைசி நாள் கூடுகைக்கு வந்திருக்கிற உங்களை நான் மறுபடியும் ஒரு விசை நான் வாழ்த்துகிறேன், நான் வரவேற்கிறேன். விசேஷமாக நம்முடைய நேரத்தை மனதிலே வைத்து நாளைய தினத்திலும் நான் பிரசங்கிக்க வேண்டி இருக்கிறது. ஆகவே அதிலே நான் சேர்த்து நன்றி சொல்ல நான் யோசிக்கிறேன். ஆனாலும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 3 நாள் கூட்டங்களிலும் நீங்கள் வாஞ்சையோடு கூட கலந்து கொண்டதற்காக அருமையான தலைமை போதகர், இணை போதகர் மற்றும் செயலர் அண்ணன், முழு கமிட்டியினுடைய மெம்பர்ஸ், உங்களுடைய எஃபர்ட்ஸ் மூலமாக, உங்களுடைய ஜபங்களின் மூலமாக நீங்கள் பிரயாசம் எடுத்து செய்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த அருமையான வாய்ப்பிற்காகவும் நான் அருமையான தலைமை போதகர் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த நாளினுடைய கடைசி கூட்டங்களுக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காய் ஜெபித்து நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். ஒருவேளை காலை கூட்டத்திலே சிலர் வர முடியாமல் இருந்திருக்கலாம். ஒரு சிலர் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினபடியினாலே நாம் ஒரு நிமிடம் நம் இருக்கிற இடத்திலே நம்முடைய தேவைகளுக்காக, சில நேரங்களிலே உடல் குறைவு அல்லது உடல் சுகவீனம், இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கலாம், உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இருக்கலாம், அல்லது நம்முடைய சபையிலே நான் கேள்விப்பட்டேன் ஒரு சிலர் விபத்திலே பாதிக்கப்பட்டு எழும்ப முடியாத சூழ்நிலைகள், கேன்சர் வியாதிகளிலே பாதிக்கப்பட்டவர்கள், ஒரு சிலர் விரும்பியும் இந்த கூட்டங்களுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஒருவேளை உங்கள் குடும்பத்திலே ஒருவராய் இருக்கலாம், நீங்களே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். நாம் வேத வசனத்திற்கு செல்வதற்கு முன்பாய் இருக்கிற இடத்தில் அப்படியே தலைகளை தாழ்த்தி ஒரு விசை நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னம், நாம் ஏற்கனவே அவரை ஆராதித்து துதிக்கும் பொழுது மத்தியிலே கடந்து வந்திருக்கிற இந்த தேவ பிரசன்னம் நம்மை தொடத்தக்கதாய், ஒருவேளை தூரத்திலும் சமீபத்திலும் வியாதிகளின் நிமித்தம், படுக்கைகளின் நிமித்தம், மரணத்தோடு இருக்கிற போராட்டங்களின் நிமித்தம் வேதனைக்குள்ளாய் இருக்கிற அருமையான திருச்சபையினுடைய பிள்ளைகள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும், இந்த சாயந்திர வேளையிலே நாம் இணைந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய வல்ல கரம் அவர்களை தொடட்டும். அன்பின் பரமபிதாவே, உம்முடைய திருவசனத்தை தியானிக்கிற எங்களுக்கு உம்முடைய எல்லா உன்னதத்தினுடைய வல்லமைகளையும் தருவதற்கு போதுமானவர் சுவாமி. நீர் யெகோவா ராஃபா தெய்வம், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று எங்களோடு கூட இடைபடுகிற நல்ல ஆண்டவர். அவர் வார்த்தையை அனுப்பி குணப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இரவு வேளையிலே ஒருவேளை பலவீனத்திலே வந்திருக்கிற, பலவீனத்தின் நிமித்தம் வர முடியாமல் இருக்கிற, விபத்தோ கேன்சரோ அல்லது முடியாத நிலையிலே உடைந்து போயிருக்கிற சபையினுடைய பிள்ளைகள் எந்த இடத்திலே இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய சிறையிருப்பு திரும்பட்டும், அவருடைய காயங்கள் ஆறட்டும், அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய வல்லமை வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய செயல்பட முடியாத உறுப்புகள், செயல்பட முடியாத பகுதிகள் இயேசுவின் நாமத்தினாலே உயிர் பெறுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய உயிர் தெழுந்த வல்லமை ரோமர் 8 சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தையும் உயிர்ப்பிக்கும் என்கிற உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி அது நிறைவேறட்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த மைதானத்திலே ஒருவேளை தன்னுடைய பலவீனத்தின் நிமித்தம் அமர்ந்திருக்கிற, இன்றைக்காயிலும் ஆண்டவர் என்னை தொடுவாரா என்கிற எண்ணத்தோடு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை இயேசுவின் உயிர் தெழுந்த வல்லமை, காயப்பட்ட தழும்புகளின் கரம் ஆவி ஆத்துமா சரீரத்தை தொட்டு புதுப்பிக்கட்டும். ஒருவருக்கே மகிமை கனத்தை செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான போதகர் அவர்கள் சொன்னதை போல இந்த 4வது செய்தியை நான் உங்களோடு கூட அதே தலைப்பினுடைய அடிப்படையிலே நான் பேச விரும்புகிறேன். என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே இதற்காக நான் ஆயத்தப்பட்ட பொழுது ஆண்டவர் கொடுத்த பாரம், ஆகவே அதனுடைய அடிப்படையிலே என்ன வேத வசனங்களை தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தாரோ அதை நானும் கற்றுக்கொள்ளுகிற ஒரு மாணவனாகத்தான் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஒவ்வொரு வசனங்களையும் தியானிப்பது உண்டு. ஏனென்றால் பிரசங்கிக்கிற எனக்கு தான் முதலாவது இந்த பிரசங்கம். இதற்கு நான் ஆயத்தம் செய்யும் பொழுதும்
ஒவ்வொரு முறையும் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுதும் நடுக்கத்தோடு இதை ஆயத்தம் செய்கிறதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். ஏனென்றால் அவர்தான் எல்லா கனத்திற்கும் பாத்திரர். அவருக்கு முன்பாய் நாம் நின்று இந்த வேத வசனங்களை பெற்று அந்த வசனங்களை போதிக்கும் பொழுது அதே நடுக்கத்தோடு கனத்தோடு செய்ய வேண்டியது அவசியம். ஆகவே எல்லா துதி கன மகிமையை நான் ஆண்டவருக்கு செலுத்த விரும்புகிறேன். முதல் நாளிலே நான் உங்களுக்கு சொன்னேன், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை குறுகலானது அல்ல, நாம் கிணற்று தவளைகள் அல்ல. ஒரு சின்ன அனுபவத்தை பெற்றுவிட்டோம், போதும், இது போதும் என்று சொல்லி அதிலே இளைப்பாறுவதற்கு நாம் வரவில்லை. ரோமர் 5 அழகாய் சொல்லுகிறது, கிறிஸ்துவினுடைய பரிபூரண ஜீவனை பெறுவதற்கு மட்டுமல்ல, ஆளுகை செய்வதற்கும் ஆண்டவர் அழைக்கிறார். அந்த வசனத்தை வாசித்து நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 5வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 5:17 வசனம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் ஆதாம் என்கிற அந்த ஒருவன் மூலமாய் மரணம் முழு உலகத்தையும் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய அந்த ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்களாகிய இன்றைய சபையின் மக்கள் இயேசு கிறிஸ்து, இந்த கடைசி வரியை கவனமாய் படியுங்கள். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே இரட்சகராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது, நித்திய ஜீவனை அடைவார்கள் என்பது மட்டுமல்ல, ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா. ஜீவனை அடைவோம், பரிபூரணத்தை அடைவோம், அதிலே நின்று விடுவதல்ல, நாம் ஆளுகிறவர்களாய் மறுபடியும் எழும்புவோம். ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சு குலுக்கி சொல்லுங்க பாப்போம். ஜீவனையும் பெறுவீங்க, பரிபூரணத்தையும் பெறுவீங்க, ஆளுகையும் பெற்றுக்கொள்வீங்க. தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் மேகம் சூழ்ந்திருக்கிறது. எந்த கட்சியில யாரு சேர்வாங்கன்னு நாளைக்கு வரைக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. யார் ஆள போகிறார்கள்? பயங்கரமான டிபேட்ஸ். இவர்கள் தான் செய்ய போகிறார்கள், அவர்கள் தான் செய்ய போகிறார்கள் என்கிற ஏராளமான காரியம். ஆனால் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, அவர்களிலே எந்த கூட்டணி ஆளும் என்று நமக்கு தெரியாது, ஆனால் நாம் ஆளுகை செய்வோம். அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதமான காரியம். நாம் ஜீவனை அடைவது மட்டுமல்ல, பரிபூரணத்தை அடைவது மட்டுமல்ல, ரோமருக்கு அழகாய் அவர் எழுதுகிறார், ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. இந்த ஆளுகையை குறித்து தான் நான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேச போகிறேன். ஆனால் இந்த ஆளுகை எப்படி வரும்? இந்த ஆளுகையை நான் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு விஷயம் நடந்தாக வேண்டும். இயேசு இந்த பூமிக்கு மறுபடியும் வர வேண்டும். ஆமென். ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த 2வது வருகை என்றைக்கு நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த 2வது வருகை என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அது நிறைவேறுகிறதோ, அன்றைக்கு நாம் இந்த ஆளுகையினுடைய பரிபூரணத்தை நாம் நிச்சயமாய் அடைவோம். ஆனால் அதற்கு முன்பாய் நமக்கு சில ஆயத்தங்கள் நிச்சயமாய் அவசியம். இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். மத்தேயு 24 அதனுடைய 44வது வசனத்தையும் வாசிக்கலாம். 2 வசனங்களை நாம் வேகமாய் வாசிக்க போகிறோம். மத்தேயு 24 அதனுடைய 44வது வசனம். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். இன்னொரு வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்திலே ஆண்டவருடைய வருகை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை 35, 36வது வசனம். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கன்னியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம்
நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். இந்த கடைசி நாளின் நற்செய்தி கூட்டத்தினுடைய செய்திக்கு தலைப்பாய் அதிக ஆயத்தம். அதிக மேன்மையை நாம் அடைந்தது உண்மை. அதிக உறுதியாய் வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அதிக பலனுக்குரியவைகளை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மகுடம் எது? கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய மகுடம், கடைசி பகுதி எது? அது ஆண்டவரோடு கூட நித்தியத்திலே செலவழிக்கிற ஒரு வாழ்க்கை. ஒருவேளை மற்ற மத நம்பிக்கைகளிலே நாங்கள் ஊழியம் செய்கிற பகுதிகளிலே புத்த மதத்தை பின்பற்றுகிறவர்கள் ஏராளமாய் இருக்கிறார்கள். நேபாளில் தான் புத்தர் பிறந்ததாய் சொல்லப்படுகிறது. அவர் பிறந்த லூம்பினி என்கிற பகுதியை இப்பொழுது பெரிய சுற்றுலா தலமாய் மாற்றி இருக்கிறார்கள். அந்த புத்தர் பிறந்த பகுதிகளிலே கிட்டத்தட்ட 9-11% மக்கள் நேபாளிலே புத்த மதத்தை பின்பற்றுகிறார்கள். அவர்களுடைய நம்பிக்கை மிகுந்த ஆச்சரியமாய் இருக்கும். ஒரு முறை ஒரு வயதான தாயாரை நான் சந்தித்தேன். அவர்களிடத்தில் கேட்டேன், எப்படி ரட்சிக்கப்பட்டீர்கள் புத்த மதத்தில் இருந்து? அவர்கள் சொன்ன சாட்சி இது: ஐயா, புத்த மதத்திலே ஒரு நம்பிக்கை உண்டு. அது என்ன நம்பிக்கை? செத்த பிறகு என்னை தேடி வருகிறவர்களுக்கு மனம் குளிருகிற வரை நான் சாப்பாடு போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே என்னுடைய பிரேதத்தை வைத்து அந்த இடத்திலே அடக்க ஆராதனைக்கு ஒழுங்கு செய்துவிட்டு என்னுடைய பிள்ளைகள் மலையிலே லாமாக்கள் உட்கார்ந்திருப்பார்கள், புத்த குருக்கள் உட்கார்ந்திருப்பார்கள். அவர்களை தேடி போய், ஐயா லாமா, என்னுடைய தாயார் மரித்து போனார், நீங்கள் வந்தால்தான் கர்மம் நிறைவேறும், அவர்கள் வாழ்க்கையினுடைய அடுத்த சக்கரத்திற்கு போக முடியும் என்று சொல்லி இவர்கள் ஒரு விண்ணப்பத்தை கொடுக்க வேண்டும். அந்த லாமா, புத்த லாமா, நீங்கள் பார்த்திருப்பீர்கள், தலையெல்லாம் சின்ன முடி வைத்திருப்பார்கள், மொட்டை அடித்திருப்பார்கள், காவி உடை அணிந்திருப்பார்கள். அந்த லாமாவுக்கு எப்பொழுது சமயம் கிடைக்கிறதோ, மனது வருகிறதோ, அப்போதுதான் அவர் வருவார். உடனேயும் வரமாட்டார். சில பேர் உடனே வருவார்கள், சில பேர் நீ போ, நான் வருகிறேன் என்று சொல்வார்கள். எத்தனை பேரை கூட்டிக் கொண்டு வருவார்கள் என்றும் தெரியாது. அந்த லாமா வந்து, அவரோட கூட இருக்கிறவர்களும் வந்து, எல்லாரும் சாப்பிட்டு முடிந்த பிறகு, ஊர் மக்களும் திருப்தியான பிறகுதான் அங்க அடக்க ஆராதனை நடைபெறும். இதற்குள்ள அந்த அம்மா சொன்னாங்க, நான் கேட்டேன், இவ்வளவு சாப்பாடு போடுறதா இருந்தா எவ்வளவு செலவாகும்? அதுதாயா பெரிய கவலை. குறைந்தபட்சம் 3 லட்சம் ரூபாயாவது செலவாகும். ஏனென்றால் அங்கு நேபாளில் நல்லா சாப்பிடுவார்கள். 2 முறை தான் சாப்பிடுவார்கள், ஆனால் நல்லா சாப்பிடுவார்கள். இமயமலையிலே வாழுகிறவர்கள், மலை ஏறுகிறவர்கள். அதனால இமயமலையை போல சோறை குவித்து தான் அவங்க சாப்பிடுவாங்க. அந்த சாப்பாடு ஒரு ஊர் முழுவதற்கும் கொடுக்க வேண்டும், வருகிற லாமாக்களுக்கு கொடுக்க வேண்டும். நான் கேட்டேன், கொடுக்காவிட்டால் என்ன நடக்கும்? அவர்கள் சொன்னார், கொடுக்காவிட்டால் என்னுடைய வாழ்க்கை சக்கரம் முதல் சக்கரத்திலேயே நின்றுவிடும். நான் கேட்டேன், முதல் 2வது சக்கரம் எங்கே ஆரம்பிக்கிறது? இல்லை, வாழ்க்கையில 7 சக்கரங்கள் சுத்த வேண்டும். இந்த 7வது சக்கரத்தினுடைய முடிவிலே பூரண நிர்வாணம் உண்டாகும். அதற்கு பிறகுதான் சொர்க்கம் போக முடியும். நான் கேட்டேன், இதை யார் சொல்லி கொடுத்தார்கள்? இதுதான் எங்களுடைய புத்த மதத்தினுடைய நம்பிக்கை. அதனால்தான் நாங்கள் நாயை கூட கல்லை விட்டு எறிவதில்லை. ஏனென்றால் அடுத்த பிறவிலே நான் எதையாய் பிறப்பேன்? நாயாய் பிறந்தால் அது என்னை கல்லெறியும். அதனால் அதை இந்த முறை நான் எரிய மாட்டேன். நான் பின்ன அவங்ககிட்ட கேட்டேன், இருக்கிற மிருகத்தெல்லாம் அடித்து சாப்பிடுகிறீர்களே, அது என்ன செய்யும்? பதில் ஒன்றுமில்லை அவர்களிடத்திலே. அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, எப்படியாயிலும் என்னுடைய மரணத்திற்கு பிறகு சாப்பாடு போடணுன்றதுக்காகவே 7 வருடங்களுக்கு மேலாக சேமித்து 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 என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க முயற்சி செய்தேன். ஆனால் பிள்ளைகள் எல்லாம் பயங்கரமாய் குடிக்கிறவர்கள். அதனால் எனக்கு நம்பிக்கையே இல்லை. இவனிடத்திலே கொடுத்தால் இவன் சாப்பாடு போட்டு என்னை அடுத்த வட்டத்துக்கு கொண்டு போவானா, இல்ல முதல் வட்டத்திலே என்னுடைய வாழ்க்கை முடிந்து விடுமா என்கிற ஒரே பயம். அதனால இளைய மகனிடத்திலே கொடுக்கலாம் என்று யோசித்தேன். அவன் இவனை விட பெரிய குடிகாரன். சரி, இவருடைய அப்பாவிடத்திலே கொடுக்கலாம் என்று யோசித்தேன். அவர் குடிகாரர் மட்டுமல்ல, 3 மனைவிகளை உடையவர். அவர் எந்த மனைவிக்கு செய்வார் நமக்கு தெரியாது. அதனால ஒரே குழப்பத்தில் ஒரு நாள் நடந்து போகும் பொழுது அங்கே இருந்த ஒரு எவாஞ்சலிஸ்ட், அவருடைய வீட்டை, ஒரு போதகர், அவருடைய வீட்டிலே ஆராதனை நடந்து கொண்டிருந்தது.
அவர்கள் மிகுந்த நன்றா கொட்டடிச்சு அழகா பாடிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரே சந்தேகம், இது என்ன புதுமையா இருக்கிறது என்று சொல்லி நான் உள்ளே போனேன். உள்ளே போன பொழுது நித்திய ஜீவனை குறித்த பாட்டை அவங்க பாடிக்கிட்டு இருந்தாங்க. இயேசு உயிரோடு கூட எழுந்ததை குறித்து பாடிக்கொண்டிருந்தார்கள். எனக்கு பயங்கர அதிர்ச்சி, இது என்ன ஒரு புது காரியமாய் இருக்கிறது? மரித்த பிறகு உயிரோடு கூட இயேசு எப்படி எழுந்தார்? யார் இந்த இயேசு? புத்தரை விட பெரியவரா? அந்த போதகரை பிடித்தார்கள். ஐயா, எனக்கு மறுபடியும் சொல்லுங்கள். போதகர் மறுபடியும் சொன்னார். ஒரு டீயும் குடிச்சாங்க. இன்னொரு முறை சொல்லுங்கள். இன்னமும் அவங்களுக்கு விளங்கல. சாயந்தரம் எங்க வீட்டுக்கு கட்டாயம் வரணும்னு சொல்லி கூட்டிட்டு போய் சாப்பாடு கொடுத்து மறுபடியும் 2 முறை அந்த போதகருக்காய் நான் நன்றி சொல்லுகிறேன். நம்மளா இருந்தோம்னா என்ன செஞ்சிருந்திருப்போம்? உனக்கு எத்தனை முறை பாஸ்டர் சொன்ன மாதிரி எத்தனை முறை சொன்னாலும் நீ முட்டதான், நீ இதை தாண்ட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்மளும் வந்திருப்போம். ஆனா அவர் அப்படி சொல்லவில்லை. மறுபடியும் மறுபடியும் சொல்லி கடைசியிலே அந்த அம்மா இரவிலே அந்த போதகர் சொன்னார், அம்மா இப்பொழுது இரவாயிருச்சு, வீட்டுக்கு நான் போகலாமா என்று கேட்ட பொழுது, ஐயா ராத்திரி தங்கிட்டு காலையில மட்டும் ஒரு முறை சொல்லிட்டு போயிருங்க. அதற்கும் அவர் கேட்டு இரவிலே தங்கி காலையில எழுந்து தன்னுடைய பேக் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டார். ஏன்னா இன்னொரு முறைன்னு சொல்லிடக்கூடாது, சொன்ன உடனே ஓடிடணும் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்கும் போது காலையில் எழுந்து சொன்னாங்க, ஐயா சொல்ல வேண்டாம், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்ததை சொன்னார்கள். ஒருவேளை மற்ற மதத்திலே ஜனங்கள் யோசிக்கிற காரியம், உலகம் எப்படி முடிவடையும், இதை குறித்த விளக்கம் அவர்களுக்கு தெரியாது சில பேருக்கு. ஆனால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அதை தெளிவாய் கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு இது எவ்வளவு தெரியும் என்று எனக்கு தெரியாது. வெளிப்படுத்தின விசேஷம் என்கிற புஸ்தகம் அநேக பேருக்கு வெளிப்படுத்தப்படாத விசேஷம்தான். அதை படிக்கும் பொழுது ஒரு தம்பி சொன்னான், அண்ணே ஒரே பாம்பு, டிராகன், பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங் சைனீஸ் கார்ட்டூன் மாதிரி இருக்கு. அவனுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் ஏதோடு கூட ஒப்பிட்டு பார்ப்பது என்பது அவனுக்கு தெரியவில்லை. அநேக நேரங்களிலே குழப்பங்கள், எதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே நிச்சயம், எதற்கு நான் ஆயத்தப்படுவது என்கிற ஒரு குழப்பத்துங்களை சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. வேதம் மிக தெளிவாக, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளைகள் கூட இந்த வேதத்தை புரிந்து கொள்ளுகிற விதத்தில் தான் இதை எழுதி இருக்கிறார். ஒருவேளை எபிரேய கிரேக்க மொழிகளை இன்றைக்கு அதனுடைய அர்த்தங்களை எல்லாம் படித்து நாம் இதை புரிந்து கொள்வதற்கான வசதிகள் உண்டு. ஆனால் எந்த மொழி தெரியாவிட்டாலும் சரி, எழுதப்பட்ட இதே தமிழ் மொழியில் இருந்து இதை நாம் எளிதாய் கற்றுக்கொள்ள முடியும். அதைத்தான் ஆண்டவர் அந்த மார்க்கு எழுதின சுவிசேஷத்தை நாம் பாடமாய் வாசித்த பகுதியிலே கடைசி நாட்களிலே எப்படி இருக்கும் என்று சொல்லி அந்த 4 சீடர்களும் வந்து கேள்வி கேட்ட ஒரு சம்பவத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். வேதத்திலே ஆச்சரியமான ஒரு பகுதி அது. எப்பொழுதுமே 3 பேர் தான் சேர்ந்து வருவார்கள். ஆனால் மார்க்கு 13 3வது வசனத்திலே அந்திரேயாவும் சேர்ந்து கொள்ளுகிறான். இந்த 4 பேரும் சேர்ந்து வந்து இயேசுவின் இடத்திலே முக்கியமான ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். 4வது வசனம், இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், இவைகள் நிறைவேறும் காலத்திற்கு அடையாளம் என்ன? இதைத்தான் அவர்கள் கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அந்த ஒரு கல்லின் மேல் கல் இல்லாதபடி எருசலேம் தேவாலயம் அது இடிக்கப்பட்டு போகும் என்கிற ஒரே ஒரு வரியைத்தான் சொன்னார். உடனே இவர்கள் கேட்டார்கள், அது எப்பொழுது நடக்கும்? அதற்கு மட்டும் பதில் சொல்லி இருக்கலாம். அப்பா, இந்த நாள்ல இப்படிப்பட்ட ரோம அரசாட்சி வரும், நான் மரித்து உயிரோடு கூட எழுந்த பிறகு இன்னும் சில வருடங்களிலே ரோம அரசாங்கத்தினாலே இந்த எருசலேம் தரைமட்டமாக்கப்படும், நீரோ என்கிற மன்னன் வருவான், அவன் வரும்பொழுது அவனுடைய குதிரைகளிலே உங்களை இழுத்து கொண்டு போவான், அநேகம் ஆயிரம் பேர் கொல்லப்படுவீர்கள், இது சில வருடங்களிலே நடக்கும், எப்படி என்று சொல்லி சின்ன ஒரு பதிலை மட்டும் ஆண்டவர் கொடுத்திருக்கலாம். ஆனால் இவர்கள் கேட்ட சரீர பிரகாரமான கேள்விக்கு 2026 பூவங்கோடிலே இருக்கிற நாமும் நமக்கு என்ன பதில் வேண்டுமோ அதையும் மனதிலே வைத்துதான் எல்லா தலைமுறையும் சேர்த்து ஆண்டவர் ஒரு பதிலை கொடுக்கிறார். அவர்களுக்கு கொடுத்த அந்த பதில் ஆச்சரியமான ஒரு பதில். ஒருவேளை கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நாம் ஒவ்வொரு முறையும் படிக்க வேண்டிய பகுதிகள். ஏனென்றால் நம்முடைய முழு நம்பிக்கை, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் கடைசி எது என்று யாராவது கேட்டால்
தைரியமாய் உங்களுக்கு சொல்ல தெரிய வேண்டும், நான் என் இயேசு மறுபடியும் வருவார், நான் என் இயேசுவோடு கூட போய் நித்தியத்திலே நான் இருப்பேன். இதுல எந்த சந்தேகமும் நமக்கு வரக்கூடாது. ஆனால் எனக்கு தெரியும், உட்கார்ந்து இருக்கிற நமக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம். இந்த இயேசு வருவார் என்று சொல்லி எங்க பாட்டி காலத்திலிருந்து சொல்றாங்க, இந்த இயேசு வருவார் என்று சொல்லி நாங்களும் சொல்லி இருக்கிறோம், எங்களுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லி இருக்கிறோம். ஆனால் சொல்லி 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 அந்த வார்த்தையிலே இப்பொழுது வல்லமை இல்லை, அதை யாரும் கேட்பதற்கு ஆயத்தமா இல்லை. இது நடக்கும் 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 என்று எதிர்பார்த்து எதிர்பார்த்து இல்லாததினாலே ஒருவேளை இயேசு வருவார் என்று இவர்கள் சொல்லுவது ஒரு தியரியை போல, அல்லது அது ஒரு பிரசங்கம் மட்டும்தான், இயேசு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்கிற ஒரு மனநிலை இன்றைக்கு நிறைய பேருக்கு வந்துவிட்டது. அதனால்தான் நீங்களும் நானும், ஒருவேளை நான் பேசின 3 செய்திகள் உங்களுக்கு விளங்கினதோ இல்லையோ, புரிந்ததோ இல்லையோ, அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ இல்லையோ, ஆனால் இந்த ஒரு செய்தியை நீங்கள் கட்டாயம் உங்களுடைய மனதிலே ஏற்றுக்கொள்ளத்தான் செய்ய வேண்டும். நாம் என்ன வேலை செய்கிறவர்களாய் இருக்கலாம், எந்த சூழ்நிலையிலே வேதத்தை அறிந்தவர்களாய் இருக்கலாம், இயேசுவை ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் வருடம் ஆகியிருந்திருக்கலாம், அல்லது நம்முடைய குடும்ப பின்னணி வித்தியாசமாய் இருக்கலாம், நாம் பொறுப்பிலே இருக்கலாம், பொறுப்பிலே இல்லாமல் இருக்கலாம். எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், இயேசுவை சந்திப்பதற்கு நான் ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை சந்திப்பதற்கு நான் ஆயத்தமாக வேண்டும். அதனால்தான் யூதர்கள் இன்றைக்கும் நீங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது அவர்கள் வாழ்த்துகிற ஒரு காரியம் ஷாலோம் என்று வாழ்த்துவார்கள். நாம் பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம் என்று சொல்வதை போல ஷாலோம், முழு சமாதானத்தின் ஆசீர்வாதம் என்கிற அந்த எபிரேய பதத்தை அவர்கள் பயன்படுத்துவார்கள். ஆனால் ஒருவரை விட்டு ஒருவர் போகும் பொழுது அவர்கள் சொல்லுகிற காரியம் கட்டி அணைத்து மாரநாதா என்று சொல்லிவிட்டு தான் போவார்கள். மாரநாதா என்றால் இயேசுவே சீக்கிரம் வாரும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க பாப்போம், மாரநாதா அப்படின்னா என்ன? இயேசுவே சீக்கிரம் வாரும். சில தம்பிமார்கள் சொல்வாங்க, சீக்கிரம் வந்துட்டா 10th எக்ஸாம்ல இருந்து பாஸ் பண்ணிடலான்னு, நாளைக்கு அடுத்த வாரத்துக்குள்ள வந்துட்டா இந்த எக்ஸாமே நம்ம எழுத வேண்டாம். ஏனென்றால் அந்த கொரோனா டைம்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் எழுதினாலும் எழுதாவிட்டாலும் பாஸ் என்று சொன்ன உடனே அடுத்த முறை நான் வந்திருந்த பொழுது சர்ச்சில் இருந்து ஒரு தம்பி கேட்டான், அண்ணன் கொரோனா 3வது அலை 4வது அலை ஏன் வரவில்லை? ஒரு யூத் மீட்டிங்ல கேள்வி கேட்க சொன்ன அவன் எழுதியிருந்தான், ஏன் அது வரவில்லை, கர்த்தர் ஏன் இதை அனுமதிக்கவில்லை? நான் யோசிச்சேன், எதுக்காக நீ அந்த கேள்வியை கேட்கிறாய் என்பது எனக்கு தெரியும். பள்ளிக்கூடம் போகக்கூடாது, படிக்காமலே பாஸ் ஆக வேண்டும். இத ஒரு காரியத்திற்காக அவனுக்கு எத்தனாவது அலை வர வேண்டும்? 3வது அலை வர வேண்டும், 4வது அலை வர வேண்டும். அப்ப அவ சொன்னா, அதுக்குள்ள நான் 12th முடிச்சிருவேன், அதுக்கப்புறம் அலை வந்தாலும் பரவாயில்லை, அலை எனக்கு வராட்டலையும் பரவாயில்லை. ஒருவேளை அந்த சூழ்நிலை, அந்த எதிர்பார்ப்பு அல்ல. ஆனால் இயேசு இந்த 2வது வருகையை குறித்து சொன்னதை நான் வேகமாய் உங்களுக்கு முன்பாய் நான் வைக்க விரும்புகிறேன். குறைந்தபட்சம் நம்முடைய வாழ்க்கையிலே 4 முக்கியமான ஆயத்தங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த ஆயத்தங்களை நாம் சரியாய் செய்தால் இந்த 162வது வருஷத்திற்கு, இந்த நன்றி அறிவிப்பு கூட்டத்திற்கு, சபை நாளுக்கு ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த கூட்டங்களினுடைய எல்லா பிரயாசத்திற்கும் பலன் வந்துவிட்டது என்று சொல்லி நிச்சயமாய் நாம் ஆண்டவரை துதிக்க முடியும். என்ன, இங்க உட்கார்ந்து இருக்கிற நாம், இதை கேட்கிற நாம், இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகைக்கு நான் ஆயத்தமாக போகிறேன் என்கிற ஒற்றை வரி தீர்மானம் உங்கள் இருதயங்களிலே இந்த ராத்திரியிலே எழுதப்படும் என்றால் அதை போன்ற சந்தோஷம் பரலோகத்திலே வேறொன்றும் இல்லை. எப்படி இந்த 2வது வருகை நடக்கும் சுருக்கமாய் நான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க விரும்புகிறேன். நாம் வந்திருக்கிற இந்த நாட்கள் கடைசி நாட்கள். எப்படி சொல்லுகிறேன் கடைசி நாட்கள்? இந்த கடைசி நாட்கள் எங்கே இருந்து ஆரம்பித்தது தெரியுமா? எபிரேயருக்கு எழுதின நிருபம் வாசிக்கலாம், 1வது அதிகாரம். முதல்ல எது கடைசி நாட்கள் என்கிற தெளிவு நமக்கு நிச்சயம் தெரிய வேண்டும். ஏனென்றால் எது கடைசி நாட்கள் என்பதே அநேகருக்கு ஒரு குழப்பம். நான் 60 வருடத்திற்கு முன்பும் சொன்னார்கள் கடைசி நாட்கள், இப்பொழுதும் சொல்லுகிறார்கள் கடைசி நாட்கள். எது கடைசி நாட்கள்? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 1, 2வது வசனத்தை வாசிக்கலாம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும்
தீர்க்கதரிசிகள் மூலமாய் தீர்க்கதரிசிகளின் மூலமாய் பழைய ஏற்பாட்டு காலங்களில் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இரண்டாவது வசனத்தினுடைய முதல் வரியை கவனமா படியுங்கள். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். போதும். அப்ப எப்போ குமாரனின் மூலமாய் பேச ஆரம்பித்தாரோ, எப்போ குமாரனின் மூலமாய் வெளிப்பட ஆரம்பித்தாரோ, எப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் திருவுள்ளம் பற்ற ஆரம்பித்தாரோ, தீர்க்கதரிசிகளின் காலங்களை முடிவுக்கு கொண்டு வந்து தன்னுடைய சொந்த குமாரனின் மூலமாய் நேரடியாய் அவருடைய ஆவியை கொண்டு பேச ஆரம்பித்தாரோ, அன்றைக்கே கடைசி காலம் ஆரம்பித்து விட்டது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகை தான், கிறிஸ்துமஸ் தான் கடைசி நாட்களினுடைய முதல் நாள். அல்லேலூயா. நாம கிறிஸ்துமஸை கொண்டாடும் பொழுது நிச்சயமாய் பிறந்ததை கொண்டாடுகிறோம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, அவர் பிறந்த நாள் தான், அவரை கொண்டு திருவுள்ளம் பற்ற தொடங்கின நாள் தான், குமாரனின் மூலமாய் தன்னை வெளிப்படுத்த பிதா தெரிந்தெடுத்த அந்த நாள் தான் கடைசி நாட்களினுடைய தொடக்கம். அப்படி என்றால் இயேசு பிறந்து 2000 வருஷம் ஆகிவிட்டதே, இதை எப்படி சொல்வீர்கள்? இன்றைக்கு நாம் வாழுகிற நாட்கள் கடைசி காலத்தின் கடைசி மணித்துளிகள். புதிய ஏற்பாட்டினுடைய பாஷையிலே சொல்ல வேண்டும் என்றால் 11ஆம் மணி வேளை. இந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்க முடியும் மத்தேயு சுவிசேஷத்தினுடைய 20வது அதிகாரத்திலே. 11ஆம் மணி வேளை அப்படி என்றால் என்ன? 12ஆம் மணி வேளை வரைக்கும் தான் நமக்கு சமயம் உண்டு. ஆனால் நாம் 11ஆம் மணி வேளை வரைக்கும் நாம் வந்திருக்கிறோம். சோ இனி என்ன நடக்கும், எப்படி நடக்கும், அதை எப்படி சொல்லுகிறீர்கள் நீங்கள் 11ஆம் மணி வேளை என்று சொல்லி? ஒரு முக்கியமான தீர்க்க தரிசனம் அது நிறைவேறினால் இயேசு கிறிஸ்து வாசல் அருகே வந்துவிட்டார் என்பது நமக்கு நிச்சயம். அது என்ன தீர்க்க தரிசனம், அது எப்படி நிறைவேறினது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம். இந்த அதிகாரத்திலே ஆண்டவர் அழகான ஒரு க்ளூவை கொடுக்கிறார். இயேசு எப்பொழுதுமே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் இந்த வேத சத்தியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை மற்றவர்கள் அதற்கு அவர்களுக்கு விளங்காமல் இருக்கலாம், ஆனால் பரிசுத்த ஆவிக்குள் இருக்கிற நமக்கு தேவன் இவற்றை மிக அழகாய் எழுதி வைத்திருக்கிறார். 21வது அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 24வது வசனத்தை வாசிக்கலாம். பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும். இது யூதர்களை குறித்து எழுதப்பட்ட வசனம். யூதர்கள் சகல புற ஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். இந்த வசனம் முதல் நூற்றாண்டிலிருந்தே ஆரம்பித்தது. நீரோவின் காலத்திலிருந்தே யூதர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். எங்க வரைக்கும் வந்தாங்க தெரியுமா? நம்ம ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கேரளா மாநிலத்தினுடைய அந்த கொச்சின் பகுதிகளிலே இன்றைக்கும் யூதர்கள் இருக்கிறார்கள். மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு நீங்க போனீங்கன்னா பூனே பட்டணத்துல யூதர்கள் வைத்திருக்கிற கேக் பேக்கரிஸ் ரொம்ப ஃபேமஸ். யூதர்களுக்கான கோவில் இன்றைக்கும் பூனேயில இருக்கிறது. அங்கே இன்றைக்கும் வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. சமீபத்திலே நான் அமெரிக்க தேசத்திற்கு போயிருந்த பொழுது அங்கு ஒரு நியூ ஜெர்சி என்கிற பட்டணத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு சென்ற நண்பர்களோடு நாங்கள் ஒரு வாடகை காரிலே பயணித்த பொழுது அந்த டிரைவர் இடத்துல கேட்டோம், நீர் யார் என்று சொல்லி. நாங்கள் பேசுவதை பார்த்தவர் உடனே சொன்னார், நான் ஒரு யூதன். ஓ, நீ எங்கிருந்து வந்திருக்கிறார்கள்? ஆப்கானிஸ்தானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடைப்பட்ட அந்த மலைப்பகுதிகளில் இருக்கிற ஒரு தேசத்தில் இருந்து இந்த மனிதன் அமெரிக்காவிற்கு வந்து அங்கு டிரைவராய் வேலை செய்கிறார். அவரிடத்துல கேட்டோம். அவரும் கூட சொன்னார், எங்களை போன்ற உறவினர்களை நாங்கள் இன்னமும் தேடிக் கொண்டிருக்கிறோம், எங்களுடைய சந்ததியில இவர்களெல்லாம் இருந்தார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் நானும் கூட இன்னும் பார்க்க முடியவில்லை. யூதர்கள் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டார்கள். அதுதான் இந்த வசனத்தினுடைய முதல் பகுதி. ஆனால் இரண்டாவது பகுதியை பாருங்கள். புறஜாதியாரின் காலம். இது என்ன புறஜாதியாரின் காலம்? யூதர்களை சிதறடித்து யூதர்களுக்கு மேலே புறஜாதிகள் ஆண்டு கொண்டிருந்த காலம். அதுதான் புறஜாதியார்களுடைய காலம். இது எந்த காலத்தை சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்த பிறகு கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகளுக்கு பிறகு உண்டான உபத்திரவத்திற்கு பிறகு யூதர்கள் மறுபடி இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசமே இல்லாமல் போய்விட்டது.
வரலாற்றை நன்றாய் படித்து பாருங்கள். முதல் நூற்றாண்டினுடைய கடைசி பகுதிக்கு பிறகு இப்பொழுது நாம் இருக்கிற 21 இதற்கு முந்தின நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இஸ்ரவேல் என்கிற தேசம் உலகத்திலேயே இல்லை. புற ஜாதிகளின் காலம் என்றது அழைக்கப்படுகிறது. அந்த புற ஜாதிகளின் காலத்தில் தான் அவர்கள் யூதர்களை ஆண்டு கொண்டிருந்தார்கள். இந்திய அரசாங்கம் இந்தியாவிலே உள்ள யூதர்களை ஆண்டு கொண்டிருந்தது. இதே போல ஒவ்வொரு தேசத்திலும் சிதறி கிடந்தவர்களை அந்தந்த தேசம் ஆண்டது. இஸ்ரவேல் என்கிற தேசமே சரித்திரத்திலே 19 நூற்றாண்டுகள் காணாமல் போனது. இது எப்படி காணாமல் போனது? ஏனென்றால் தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும். புற ஜாதியாரின் காலத்திலே அந்த யூதர்கள் மிதிக்கப்பட வேண்டும். இப்ப அதை வாசிங்க. புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். எருசலேம் புற ஜாதியாராலே மிதிக்கப்படும். பாலஸ்தீனிய நாடுகளினாலே மற்ற அரபு நாடுகளினாலே அது மிதிக்கப்பட்டு மற்ற தேசத்தினுடைய புற ஜாதிகளினாலே யூதர்கள் மிதிக்கப்பட்டு வாழ்ந்த ஒரு நாட்கள். ஆனால் இது எப்பொழுது நிறைவேறி முடிந்து புற ஜாதியாருடைய காலம் முடிந்தது என்று நான் எப்படி சொல்லுகிறேன்? 2ஆம் உலக யுத்தத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட 1948வது ஆண்டிற்கு பிறகு இஸ்ரவேல் என்கிற தேசம் 6 நாட்களுக்குள் முழு உலகத்தையும் சேர்ந்த யூதர்கள் ஒன்று சேர்ந்து இந்த தேசம் மறுபடியும் துளிர்த்தது. அல்லேலூயா. இது எந்த தலைமுறையிலே நடந்தது தெரியுமா? 18 தலைமுறைகள் அதை பார்க்கவில்லை. 100 ஆண்டுகள் யாரும் அதை பார்க்கவில்லை. 1800 ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள் இஸ்ரவேல் மறுபடியும் சேர்வதை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நீங்களும் நானும் இருக்கிற இந்த நாட்களிலே 1950வது கிட்டத்தட்ட அந்த ஆண்டுகளுக்கு பிறந்தவர்கள் முதற்கொண்டு இந்த தீர்க்க தரிசனத்தை நாம் கண்களால் பார்த்திருக்கிறோம். 6 நாளைக்குள் இந்த தேசம் மறுபடியும் அத்திமரம் துளிர்த்து எழுவதை போல இந்த தேசம் எழும்பினது. அதனால்தான் நான் சொல்லுகிறேன், இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற நாட்களிலே என்ன நடக்கும்? ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், 30வது வசனத்தை பாருங்கள். நீங்கள் காணும்போது அவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிகிறீர்கள். வசந்த காலம், இயேசு வரப்போகிற வசந்த காலம் சமீபமாயிற்று என்று நீங்கள் அறியுங்கள். அடுத்த வசனம், அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள். இந்த சம்பவம் இஸ்ரவேல் என்கிற தேசம் உருவான உடனே நமக்குள் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த அழகான ஒரு பதில். அங்கே பாருங்கள், இஸ்ரவேல் உருவாகிவிட்டது, வசந்த காலம் வரப்போகிறது, மணவாளன் வாசல் படியண்டையிலே வந்து விட்டார். அல்லேலூயா. அதனால்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை மற்ற நாட்களிலே மற்ற சந்ததியினர் மற்ற இதற்கு முன்பு வாழ்ந்த திருச்சபையின் மக்கள் எவ்வளவு தியானித்தார்களோ இல்லையோ, ஆனால் நீங்களும் நானும் கட்டாயம் தியானிக்க வேண்டிய, ஆயத்தம் செய்ய வேண்டிய ஒரு முக்கிய காலகட்டத்திலே இருக்கிறோம். இயேசு இந்த இஸ்ரவேல் தேசம் உருவானதுக்கு பிறகுதான் அந்த யுத்தங்கள் அதிகமாகும் என்பது வேதத்தினுடைய தீர்க்க தரிசனம். இஸ்ரவேல் உருவாவதற்கு முன்பு எத்தனை யுத்தங்கள் நடந்ததோ அதை காட்டிலும் பல மடங்கு இந்த 50 ஆண்டுகளிலே, அதிலும் குறிப்பாய் கடந்த 2-3 ஆண்டுகளிலே வேகமாய் நடைபெறுவது நமக்கு ஒரு அழைப்பு மணி ஒலிக்கிற சத்தத்தை போல அது நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. மணவாளன் வாசற்படியிலே வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை மற்றவர்களுக்கு அவர் நியாயாதிபதியாய் அவர் தெரியலாம், ஆனால் நமக்கோ இயேசு வரும் பொழுதுதான் நித்திய புகழ்ச்சி, நமக்கு தேவையான கனம், ஆளுகை எல்லாம் தேவன் தரப்போகிறார். ஆகவே இயேசு வருவது நமக்கு மிகுந்த சந்தோஷம். சில பேர் யோசிக்காங்க, ஐயோ இயேசு வந்துருவாரா பிரதர், இன்னும் 1 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் முடிக்கலான்னு இருக்கிறேன், இன்னும் 1 வருஷம் இப்பதான் நான் வீடு கட்டி இருக்கிறேன், அதுக்குள்ள இயேசு வந்துட்டா எப்படி விட்டுட்டு போறது? அப்படி சில பேர் கவலைப்படுகிறவர்கள் உண்டு. ஒருவேளை இந்த உலகத்தினுடைய காரியங்கள் நம்மை பிடித்து வைப்பதற்கல்ல, உன்னதத்திலே தேவன் வைத்திருக்கிற உத்தமமான ஆசீர்வாதங்கள் இவைகளை காட்டிலும் பெரியவைகள். இந்த இயேசு வரும்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? முதல் சம்பவம் நடக்கும். அதைத்தான் ரகசிய வருகை, தி ராப்சர் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகிறோம். இந்த ரகசிய வருகை எப்படி நடக்கும்? இயேசுவோடு கூட இருக்கிறவர்கள்
அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். நன்றாய் கவனியுங்கள். இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையினுடைய 3-4 பாகங்கள் உண்டு. ஆனால் முக்கியமான பாகம் இந்த ரகசிய வருகை. இந்த ரகசிய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதற்காகத்தான் இந்த கூட்டம். இந்த என்னுடைய கடைசி செய்தியும் அதை நோக்கிதான். இந்த ரகசிய வருகையை நாம் மிஸ் பண்ணுவோம் என்று சொன்னால் அதற்கு பிறகு நடக்க போகிற சம்பவங்கள் எவைகள் தெரியுமா? இந்த ரகசிய வருகையிலே எடுத்து கொள்ளப்படாமல் விடுபட்ட கிறிஸ்தவர்கள் மற்ற உலகத்தின் மக்களோடு கூட சேர்ந்து உபத்திரவ காலம் என்கிற காலத்திலே அவர்கள் பிரவேசிக்க வேண்டும். இந்த உபத்திரவ காலம் 2ஆய் பிரிக்கப்படுகிறது. முதலாவது உபத்திரவ காலம் 3.5 ஆண்டுகள். இந்த 3.5 ஆண்டுகளிலே கொஞ்சம் உபத்திரவங்கள் இருக்கும். இந்த 3.5 ஆண்டுகளினுடைய முடிவிலே அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவியை பெற்றவன் இந்த உலகத்திலே ஆளுவதற்கு வருவான். அவன் வந்த உடனே தேவனுடைய பலிபீடத்தை அசுத்தமாக்கி அதிலே அசுத்தமானதை உள்ளே வைத்து பரிசுத்த பலிபீடத்தையும் பலியையும் அவன் அசுசிப்படுத்துவான். இதற்கு பிறகு மீதமுள்ள 3.5 ஆண்டுகள், 7 ஆண்டுகளிலே மீதமுள்ள 3.5 ஆண்டுகள் மகா உபத்திரவ காலமாய் இருக்கும். முதல்ல வரக்கூடிய உபத்திரவ காலமாய் இருக்கலாம், ஆனால் பின்னால் வரக்கூடிய மகா உபத்திரவ காலமாய் இருக்கலாம். இந்த காலத்திலே நாம் விடுபட்டால் 666 என்கிற முத்திரையை நாம் பெற வேண்டியிருக்கும். மிருகத்தினுடைய சொரூபத்தினுடைய அடையாளத்தை நெற்றியிலும் வலது கையிலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கும். அது இருந்தால்தான் ரேஷன் கடையில கூட நமக்கு சாப்பாடு வாங்க முடியும். அது இருந்தால்தான் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நாம் பயணிக்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் கடைசி 2 வசனங்கள் அது அழகாய் சொல்லுகிறது. நீங்கள் வாங்க வேண்டும் என்றாலும் அது வேண்டும், நீங்கள் விற்க வேண்டும் என்றாலும் அது வேண்டும். அவைகள் இல்லாமல் 13வது அதிகாரம் அதனுடைய 16-17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான் தரித்திரர் சுயாதீனர் அடிமை யாரும் அதுக்கு விதி விலக்கே அல்ல. இவர்கள் யாவரும் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அது நாமத்தையாவது அது நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் கொள்ளவும் கூடாது, விற்கவும் கூடாது. அதுதான் அந்த வரப்போ. அதனாலதான் அடுத்த வசனம் சொல்லுகிறது, இதிலே ஞானம் விளங்க போகிறது, இதை கணக்கு பார்த்து உங்களை சரி செய்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் சபைகளிலே இந்த கூட்டங்கள் இன்றைக்கு நடத்தப்படுகிறது? இவைகளிலே ஏன் நாம் 2வது வருகையை தியானிக்க வேண்டும்? இது எப்பொழுது நடக்கும் என்று நமக்கு தெரியாது. இது நடக்க போகிற நாளிகை நமக்கு தெரியாது. இயேசுவினுடைய எக்கால தொனி கேட்கும் பொழுது யாரெல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறார்களோ ராப்சர் என்று சொல்லுகிற அந்த ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். விடுபட்டவர்கள் உபத்திரவ காலத்தை சந்திக்க வேண்டும். அந்தி கிறிஸ்துவின் அதிகாரத்திற்கு கீழே வாழ்கிற அந்த கடுமையான நாட்களை சந்திக்க வேண்டும். மகா உபத்திரவ காலம் என்று சொல்லி 7 வாதைகளை ஊற்றுகிற அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 8-9 அதிகாரங்களிலே சொல்லப்படுகிற வாதைகளை சந்திக்க வேண்டிய அவசியம் உண்டு. அந்த 7 வருடங்களினுடைய முடிவிலே யாரெல்லாம் ரகசிய வருகையிலே இயேசுவோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டார்களோ அவர்கள் இயேசுவோடு கூட மத்திய ஆகாயத்திலே மறுபடியும் வருவார்கள். ஏன் தெரியுமா இயேசு மறுபடியும் வருகிறார்? ரகசிய வருகையை குறித்து பிரசங்கம் செய்த பின்பும், ரகசிய வருகையை குறித்து அவர் எழுதி கொடுத்த பின்பும், ரகசிய வருகை நடக்க போகிறது அம்மா, ரகசிய வருகை நடக்க போகிறது ஐயா என்று சொல்லி கொடுத்த பிறகும் இன்றைக்கு ஒருவேளை அதை குறித்ததான தெளிவை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஏராளமான பிரசங்கங்களை நாமே நம்முடைய மொபைல்களிலே கேட்க முடியும், எளிதாய் புரிந்து கொள்ள முடியும். இவ்வளவு செய்த பிறகும் கவலையற்று வாழுகிற அப்படிப்பட்ட ஜனங்கள் உபத்திரவ காலத்திலே போகும் பொழுதுதான் உணர்ந்து கொள்வார்கள். ஐயோ, சத்தியம் சொல்லப்பட்டதே, நான் விட்டு விட்டேனே, என்ன செய்வது? அந்த நேரத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஒரே ஒரு வாய்ப்பு தான் அவர்களுக்கு கொடுக்கப்படும். மிருகத்தின் முத்திரையை எடுத்தால் இந்த உலகத்திலே பிழைக்கலாம், ஆனால் உன்னதத்திலே பிரவேசிக்க முடியாது. எடுக்காவிட்டால் இந்த உலகத்திலே மரணம், உன்னதத்திலே ஜீவன். அப்ப சிலர் பரவாயில்லை, முதல் வாய்ப்பை விட்டு விட்டோம்,
இரண்டாவது வாய்ப்பை விடக்கூடாது என்று சொல்லி இரத்த சாட்சியாய் மரிப்பார்கள். அந்த இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள் இவர்கள் முதல் முறை வெற்றி பெற்றவர்கள் அல்ல, முதல் முறை கொடுக்கப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்தினவர்கள் அல்ல. ஆனால் அவர்களுக்கும் தன்னுடைய கனத்தை கொடுக்கும்படிதான் இயேசு மத்திய ஆகாயத்திலே முழு உலக ஜனங்களும் பார்க்கும்படியாய் மத்திய ஆகாயத்திலே ஏற்கனவே எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களோடு கூட மறுபடியும் இந்த பூமிக்கு வருவார். அல்லேலூயா! எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் முறை பாஸ் பண்ணவங்களுக்கு முதல் ரேங்க் கொடுப்பாங்க. ஃபெயில் ஆகி அட்டன் பண்றவங்களுக்கு யாராவது யுனிவர்சிட்டி கோல்ட் மெடல் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஆனா இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. அதுலயும் ஃபெயில் ஆகி மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்து அதுல பாஸ் ஆகிறவங்களுக்கும் இன்னொரு விசை அவருடைய வருகையிலே அவரோடு கூட சேர்ந்து கொள்ளுகிற ஒரு அற்புதமான வாய்ப்பை தருகிற மகா இரக்கமுள்ள தேவன். கரங்களை தட்டி நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? இதை போன்ற இரக்கமுள்ள தெய்வத்தை நாம் பார்க்க முடியாது. எந்த ஒரு யூனிவர்சிட்டி செய்ய மாட்டார்கள், எல்கேஜில கூட செய்ய மாட்டாங்க. ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் எழுதி பாஸ் ஆகிறவங்களுக்கு மெடல் எங்கேயாவது கொடுத்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம வேணா கடையில வாங்கி கொடுக்கலாம், மற்றபடி யாரும் செய்ய மாட்டாங்க. இதுதான் நடக்கும். சரி, இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த இரண்டாம் வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு என்ன நடக்கும்? அந்த நேரத்தில் தான் அர்மகதான் என்கிற யுத்தம், அந்த யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்திலே இயேசுவுக்கு விரோதமாய் வருகிறவர்களை இயேசு யுத்தத்திலே ஜெயிப்பார். இந்த பூமியிலே 1000 வருட அரசாட்சி இருக்கும். அதற்கு பிறகு மறுபடியும் சாத்தானுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இயேசுவை போல வாய்ப்பு கொடுக்கிறது யாருமே இல்லை. சாத்தானுக்கே இன்னொரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஒரு முறை அவனை பாதாளத்திலே தள்ளி 1000 வருடம் வைத்த பிறகு மறுபடியும் ஒரு வாய்ப்பை சாத்தானுக்கும் கொடுக்கிறார். எத்தனை அன்பான தெய்வம், எத்தனை இரக்கமுள்ள தெய்வம், எத்தனை கரிசனை உள்ள தேவன். அதுதான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். ஆனால் அந்த சாத்தான் மறுபடியும் தன் தந்திரத்தை விட்டு வெளியிலே வரமாட்டான். கோகை மாகை என்று சொல்லுகிறவர்களை சேர்ப்பான். கடைசியிலே அக்கினியை கொண்டு அவர்களுக்கு நியாயம் தீர்ப்பார். அதற்கு பிறகு எல்லாரும், உலகத்தினுடைய மொத்த ஜன கூட்டம், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள், மரித்தவர்கள், உயிரோடு இருந்தவர்கள், 1000 வருட அரசாட்சியில இருந்தவர்கள், இல்லாதவர்கள் எல்லாரும் நியாய சிங்காசனத்திற்கு முன்பாய் நிற்க வேண்டும். ஜீவ புஸ்தகம் திறக்கப்படும். அதிலே நம்முடைய அக்கவுண்ட் எல்லாம் இருக்கும். அதற்கு ஏற்ற விதத்திலே அவர்கள் ஒன்று ஜீவ தண்ணீரும் ஜீவ நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய அந்த பரலோகத்திலே பிரவேசிப்பார்கள். இல்லை என்றால் நரகத்திலே சாத்தானோடு கூட அவர்கள் பிரவேசிக்க வேண்டும். இதுதான் உலகத்தினுடைய முடிவை குறித்த தெளிவான காரியம். ஆனால் இதில் முக்கியமான இந்த ரகசிய வருகை என்று சொல்லப்படுகிறதே, இதற்கு இன்னொரு பெயரும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு நான் வேகமாய் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம். இதற்கு எப்படி நான் ஆயத்தமாவது? 20வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன். இந்த ரகசிய வருகை குறித்து சொல்லப்படும் பொழுது இன்னொரு வார்த்தையும் பதமும் பயன்படுத்தப்படுகிறது. கவனமாய் கவனியுங்கள். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் என்கிற வார்த்தை சொல்லும் பொழுதே, முதல் என்று சொன்னாலே இரண்டாவது ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கு என்றுதான் அர்த்தம். இந்த இரண்டாவது உயிர்த்தெழுதலிலே யார் நிற்பார்கள்? எல்லா ஜனங்களும். 12வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அது இரண்டாவது உயிர்த்தெழுதல். அதுல எல்லாரும் எழுந்திருப்பார்கள். விசுவாசியா இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, அதுல எழுந்திருப்பார்கள். ஆனால் முதலாம் உயிர்த்தெழுதல் இருக்கிறதே, அதிலே எழுந்திருக்கிறவர்கள் மட்டும்தான் இயேசுவோடு கூட 1000 வருட அரசாட்சியிலே பங்கெடுக்க முடியும். அவர்கள்தான் பாக்கியவான்கள், அவர்கள்தான் பரிசுத்தம் உள்ளவர்கள், அவர்கள்தான் ஆசாரியர்களாய் இருந்து தேவனோடு கூட அரசாளுவார்கள். இப்ப 5வது வசனத்தை படிங்க. மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும், அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். நல்ல கவனிங்க. விசுவாசிகளாய் இருந்தாலும், சபையினுடைய மெம்பராய் நீங்கள் இருந்தாலும், இயேசுவை அறிந்திருந்தாலும், ரட்சிக்கப்பட்டிருந்தாலும்,
பரிசுத்தமாய் தன்னுடைய வாழ்க்கையை இன்றைக்கு இயேசு வருவார் என்கிற பயத்தோடு கூட நான் காத்து கொள்ளாவிட்டால், நான் ஒருவேளை மரித்து போயிருந்தாலும் முதலாம் உயிர்த்தெழுதலிலே நான் பங்கெடுக்க முடியாது. நான் இரண்டாம் உயிர்த்தெழுதல் வரைக்கும் நான் காத்திருக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் எனக்கு நியாய தீர்ப்பு செய்யப்படும். ஆனால் முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கடைகிறவன் பரிசுத்தம் உள்ளவனாய் அனுதினமும் தன்னை காத்துக் கொள்ளுவான். இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு இன்னும் சில பெயர்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் நம்முடைய ஆயத்தத்தை குறிக்கிறது. முதல் ஆயத்தம், இந்த முதலாம் உயிர்த்தெழுதலிலே நான் பங்கடைய வேண்டும் என்றால் இன்றையிலிருந்து நான் என்ன ஆயத்தத்தை செய்ய வேண்டும்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 14வது அதிகாரம் 13-14. நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. இது எங்கேயாவது நடக்குமா? நம்ம வீட்டுக்கு பர்த்டே பார்ட்டி நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம். நம்ம யாரை கூப்பிடுவோம்? தெரிந்தவர்கள், உறவினர்கள், நண்பர்கள், பெரியவர்கள். அது தவறல்ல, அதைத்தான் கூப்பிடுவோம். ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார்? நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளை கூப்பிடு, ஊனரை கூப்பிடு, சப்பானிகளை கூப்பிடு, குருடரை. ஏன்? 14வது வசனம். அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய். என்ன பாக்கியம் எனக்கு? அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். அவர்கள் உனக்கு மறுபடியும் தங்களுடைய வீடுகளிலே கூப்பிட்டு உனக்கு விருந்து தருவதற்குரிய தகுதி, பலன் அவர்களுக்கு இருக்காது. நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். இங்க இயேசு அதற்கு ஒரு பெயரை பயன்படுத்துகிறார். முதல் உயிர்த்தெழுதலுக்கு நீதிமான்களின் உயிர்த்தெழுதலிலே உனக்கு பதில் செய்யப்படும். அப்படி என்றால் இந்த முதலாவது உயிர்த்தெழுதல் என்று சொல்லுவது எல்லாரும் எழுந்திருக்கிற உயிர்த்தெழுதல் அல்ல. அது இரண்டாவது. அது எல்லாருக்கும் நடக்கும். பாவிகளாய் இருந்தாலும் நடக்கும், பரிசுத்தவானாய் இருந்தாலும் நடக்கும். ஆனால் முதல் உயிர்த்தெழுதல் யாருக்கு? ரட்சிக்கப்பட்டது மட்டுமல்ல, ஞானஸ்தானம் எடுத்தது மட்டுமல்ல, ஆவியை பெற்றேன் என்று சொல்வது மட்டுமல்ல, அனுதினமும் தேவனோடு கூட வாழ்வதோடு கூட இன்னொரு ஆயத்தத்தையும் அவர்கள் செய்கிறார்கள். அவர்கள் யார்? இந்த ஏழைகளை, ஊனர்களை, சப்பானிகளை கவனமாய் அன்போடு கூட பராமரிக்கிறவர்கள். இவர்களுக்கு யாருடைய உயிர்த்தெழுதலிலே பதில் செய்யப்படும்? நீதிமான்களின் உயிர்த்தெழுதல். இந்த கிறிஸ்துவினுடைய இந்த அன்பின் நற்கிரியைகளை தேவையுள்ள ஜனத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறார்களே, அவர்கள் தேவனுடைய உயிர்த்தெழுதலிலே, முதலாம் உயிர்த்தெழுதலிலே, ராப்சரிலே, ரகசிய வருகையிலே பங்கெடுக்க முடியும். நான் சொல்வது உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம். நீங்கள் வாசித்து பாருங்கள். மத்தேயு 25வது அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த இடத்தில் தான் ஆண்டவர் பயன்படுத்துகிற வார்த்தை. இதே காரியத்தை எடுத்து ஆண்டவர் சொல்லுகிறார். 25வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 25:32. அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து. போதும். இப்போ ஆடுகளையும் ஓநாய்களையும் பிரிக்க போவதில்லை, ஆடுகளையே ரெண்டாய் பிரிக்கிறார். நான் அதுதான் சொன்னேன். எல்லா விசுவாசிகளும் முதல் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெற முடியாது. அங்கு ஆடுகளை, வெள்ளாடுகள், செம்மறி ஆடுகள் என்று சொல்லி இரண்டாய் ஆண்டவர் பிரிக்கிறார். அதிலே செம்மறி ஆடுகளை வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடது பக்கத்திலும் கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஏன்? ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்டு உள்ளே வந்த நாங்கள் எல்லாரும் ஆடுகள் தானே? உண்மைதான். என்னுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஆடுகள் தானே? உண்மைதான். நீர் தானே எங்களுக்கு நல்ல மேய்ச்சலை தந்தீர், அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு சென்றீர். உண்மைதான். ஆனால் நாட்கள் வரும் பொழுது ரெண்டு ஆட்டையும் ஆண்டவர் பிரிக்கிறார். ஆடுகளுக்கே ஒரு அதிர்ச்சி. வலது பக்கம் செம்மறி ஆடு, இடது பக்கம் வெள்ளாடு. இந்த வலது பக்கத்தில் இருக்கிற செம்மறி ஆடுகளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய பிதாவின் ராஜ்யத்திலே பிரவேசியுங்கள். அவர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் என்ன அப்படி செய்தோம் உள்ளே பிரவேசிப்பதற்கு? அவர் 6 காரியங்களை சொல்லுகிறார். பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் தந்தீர்கள். நான் சுகவீனனாய் இருந்தேன், என்னை விசாரித்தீர்கள். சிறைச்சாலை. இந்த 6 காரியங்களையும் அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், இயேசுவே, உம்மை நாங்கள் அப்படி பார்க்கவே இல்லையே. அதற்கு தான் அவர் பதில் சொல்லுகிறார், இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள், உள்ளே வாருங்கள்.
இப்ப இடது பக்கத்தில் இருக்கிற ஆடுகள் சொல்லுகிறது, இல்லை நாங்களும் சபைக்கு வந்தோமே, நாங்களும் தசமபாகம் கொடுத்தோமே, நாங்களும் காணிக்கை படைத்தோமே, ஊழியத்திலே பங்கெடுத்தோமே. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வஸ்திரம் இல்லாதவனை குறித்து கரிசனை உனக்கு இல்லை, நான் காவலிலே இருந்த சிறியவனை குறித்த கரிசனை உனக்கு இல்லை. ஆகவே நீ ஆடுதான், ஆனால் நீ வெள்ளாடு, நீ உள்ளே வர முடியாது. அதனால்தான் அவர்களும் அதிர்ச்சியோட கேட்கிறார்கள், ஆண்டவரே நாங்கள் எப்பொழுது செய்தோம்? இப்பொழுது சொல்லுகிறார், உனக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. எனக்கு அன்பானவர்களே, நமக்கு கிடைக்கிற நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி நற்கிரியைகளை ஏழை ஜனங்களுக்கு செய்வது நம்மை நீதிமானின் உயிர்த்தெழுதலாகிய முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றும். இது ஏதோ கடமைக்கு செய்வதல்ல, மிஞ்சின நம்முடைய காரியங்களை செய்வதல்ல. அனுதினமும் கவனமாய் நாம் அவர்களை தேடி சந்தித்து அவர்களுக்கு போய் உதவி செய்து அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காரியம். இந்த காரியத்திலே இன்னொரு வசனத்தையும் வேதம் அழகாய் சொல்லுகிறது. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். அப்போஸ்தல ஊழியத்தை பவுல் ஆரம்பிக்கும் பொழுது அங்கே இருந்த சீனியர் லீடர்கள் கேபா, யாக்கோபு, யோவான் என்று தூண்களா எண்ணப்பட்டவர்கள் அவனுக்கு ஒரே ஒரு ஆலோசனை தான் சொன்னார்கள். பவுலே, நீ ஊழியத்தை ஆரம்பிக்க போகிறாய், நீ கமாலியல் இடத்திலே படித்தவன், ஆகவே நான் தியாலஜி சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. நீ இயேசுவை நேரடியாய் சந்தித்தவன், ஆகவே ரட்சிப்பை குறித்து சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. உன் கண்களிலிருந்து செதில்கள் விழுந்ததற்கு, நீ அபிஷேகம் பெற்றதற்கு அனனியா சாட்சி, அதை குறித்து நான் சொல்லித்தரவில்லை. பர்னபா உன்னை குறித்து தெளிவாய் சொல்லிவிட்டான், ஆகவே நான் வேறு ஒன்றும் உனக்கு சொல்லித்தர தேவையில்லை. 3 பேரும் சொல்லிக் கொடுத்த ஒரே ஆலோசனை என்ன தெரியுமா? 2:10 தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படி மாத்திரம் சொன்னார்கள். அவங்க கொடுத்த ஒரே ஒரு அட்வைஸ். ஏன் அந்த அட்வைஸை கொடுத்தாங்க? அப்போஸ்தலனாய் நீ ஓடுகிற பொழுது, ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓடுகிற பொழுது உன் பக்கத்திலே இருக்கிற தரித்திரன் உன் கண்களுக்கு மறைக்கப்படலாம். நீ உதவி செய்ய வேண்டியவன். இயேசு ஒரு சிறியவரினுடைய உருவத்திலே உனக்கு முன்பாக அருகிலே உன்னுடைய நண்பனாய் உன் ரோட்டு ஓரங்களிலே, வீட்டிற்கு முன்னால், உன் தேசத்திலே எங்கேயோ ஒரு மூலையிலே எங்கேயோ இருக்கலாம். ஆனால் அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவர்களுக்கு போய் செல். பீகார், ஜார்க்கண்ட் இந்த பார்டர்ல உள்ள ஒரு இடத்திற்கு ஒரு ஆலய திறப்பு விழாவுக்கு நான் போயிருந்தேன். அந்த ஆலய திறப்பு விழா முடிந்த இடத்திலே ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அண்ணா இந்த ஊழியக்காரர் இன்னொரு ஸ்தாபனத்திலிருந்து வந்திருக்கிறார், இவரோட நீங்க கட்டாயம் பேசணும். நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன? அவர் சொன்னார், இவர் மூலமாய் இந்த முழு 10 கிராமங்களும் ஆண்டவருக்குள்ளே வந்துச்சு. நான் கேட்டேன், எப்படி வந்துச்சு? அவர் சொன்னார், இந்த 10 கிராமங்களுக்கும் ஒரு ஜமீன்தார் இருந்தார். அவருக்கு 2 பிள்ளைகள் ராஞ்சியிலே படிக்கிறாங்க. இந்த 2 பிள்ளைகளை நல்ல நிலைமையில வச்சிருந்தாரு. ஊர்ல நிறைய பேருக்கு தானம் தர்மம் பண்ணுவார். ரொம்ப நல்ல மனிதன், ஆனால் தேவனை அறியாதவர். ஒரு நாள் காலில் அவருக்கு புண்ணு வந்தது. அந்த புண்ணு ஆறல, 1 மாசம் ஆச்சு, ஆறல. இவர் யோசிச்சார், ஒருவேளை சுகர் இருக்கலாம். ராஞ்சி ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு, செக் பண்ணி பார்த்தாங்க, சுகர் இல்ல. இப்ப கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக்லாம் கொடுத்தாங்க, மறுபடியும் வர சொன்னாங்க. புண்ணு அகலமாய்க்கொண்டே போனது, ஆழமாய்க்கொண்டே போனது. எக்ஸ்ரே பார்த்தாங்க, எதுவுமே போன்ல கண்டுபிடிக்க முடியல. சரி, ஒரு சதையை வெட்டி டெஸ்ட் பண்ணுவோம்னு பார்த்தாங்க, அதுலயும் கேன்சரும் இல்ல. கடைசியாய் ஒன்று முடிவு செய்தாங்க, ஒருவேளை கீழே வரக்கூடிய அந்த சின்ன நரம்பு பகுதியை வெட்டி டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லி நர்வ் பயாப்சி அவங்க எடுத்தாங்க. அந்த டாக்டர் யோசித்தது சரியா இருந்தது. அந்த ரிப்போர்ட் வந்தவங்க அம்மாவை கூப்பிட்டு சொன்னாங்க, அம்மா, உங்க கணவருக்கு கேன்சர் இல்ல, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா இன்னொரு வியாதி, இவருக்கு லெப்ரசி வியாதி, குஷ்ட ரோகம் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நீங்க கவலைப்பட வேண்டாம், 2 வருஷம் நீங்க மாத்திரை சாப்பிடுங்க, சரியாயிரும். ஆனால் இந்த அம்மாவுக்கு அதிர்ச்சி, குஷ்ட ரோகமா, அது பரவி விடுமே என்று சொல்லி தன்னுடைய மகனுக்கு போன் பண்ணாங்க. அவங்களுடைய மகன், அப்பா குஷ்டரோகம் என்று சொன்னால் வீட்டுக்கு கூட்டிட்டு வராதீங்க, நம்முடைய கிராமத்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்கன்னு சொன்னாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. இவர் கேட்டார், என்ன வியாதி, நீங்க வீட்டுக்கு வாங்க சொல்றேன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போன மனைவி அடுத்த நாள் சொன்னால், இனி நீங்கள் என்னோடு கூட இந்த அறையிலே இருக்கக்கூடாது, உங்களுக்கு அந்த அறை தான், நீங்கள் வெளியே தான் வைத்து சாப்பிட வேண்டும். அவருக்கு கோபம் வந்துருச்சு. நீ என்ன நினைக்கிற, என்ன நடக்கிறது? அவர் சொன்னால், உங்களுக்கு குஷ்டரோக வியாதி இருக்கிறது, ஆகவே அது மற்றவர்களுக்கு பரவிவிடும், அதனால நீங்க தனியாகத்தான் இருக்க வேண்டும். தனி பிளேட், தனி காரியங்கள். மனைவி அவர்களை தொடக்கூட செய்வதில்லை, தூரத்திலே சாப்பாடை வைத்து விட்டு வந்து விடுவார்கள். இவருக்கு மிகுந்த மனவேதனை. நான் கல்யாணம் முடித்து இவளை ராணியை போல வச்சிருந்தேன், இவளை இப்படி செய்கிறாளே,
அந்த கிராமத்தினுடைய கம்பவுண்டர் அவரிடத்தில் சொல்லவில்லை உண்மையை. அவர் டெய்லி ட்ரெஸ்ஸிங் போட்டுட்டு இருந்தாரு. ஒரு நாள் ட்ரெஸ்ஸிங் போடுவதற்கு அதை கலட்டின பொழுது உள்ளே இருந்து புழு விழுந்தது. அவருக்கு ஒரே அதிர்ச்சி. என்னையா புழு வருகிறது என்று சொன்ன உடனே கொஞ்சம் ஸ்மெல்லும் அதிகமாய் இருந்தது. அவருக்கு கொஞ்சம் சந்தேகம் விட்டது, வேறு வியாதியாய் இருக்குமோ. அடுத்த நாள்ல இருந்து கொஞ்சம் கவனமா ட்ரெஸ்ஸிங் போட்டாரு. இன்னொரு ஒரு வாரத்துல ட்ரெஸ்ஸிங் போடும்போது தும்மல் போட்டாரு. மூக்கில இருந்து புழு விழுந்தது. அவருக்கு தெரிந்தது இது தொழு நோயினுடைய அதிகரிப்பு என்று சொல்லி, இனி நான் இவருக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ண வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதற்குள்ள அவருடைய புருவங்கள் விழுந்தது, மூக்கு எலும்பு உடைந்தது, அவருடைய உடல் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாய் மாற ஆரம்பித்தது. ஊர் மக்கள் எல்லாரும் சொன்னார்கள், அம்மா ஐயா ஜமீன்தார் தான், எங்களுக்கு நிலம் கொடுத்தவர் தான், ஆனால் இந்த வியாதி பரவிவிடும், அதனாலே ஒரு கூட்டம் போட்டு நாங்கள் ஒன்று முடிவு செய்திருக்கிறோம். என்ன செய்திருக்கிறீர்கள்? இவரை காட்டு பகுதியிலே தூக்கி கொண்டு வைத்து விடுவோம். இதை கேட்ட பொழுது இவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. மனைவி சொன்னால், உங்களை காட்டு பகுதிக்கு கொண்டு போகிறோம். அவர் எவ்வளவோ அழுதார், என்னை அங்கு கொன்று போய் விடாதே, அதற்கு பதிலாய் விஷம் வைத்து கொன்று விடு. ஆனா கேட்கல. காட்டு பகுதியில கொண்டு போய் தூக்கி போட்டாங்க. சாப்பாடு அப்பப்ப கொண்டு போய் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் அவருக்கு சாப்பிட மனதில்லை. ஒரு வாரம் கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய உடல் கீழே இறங்க ஆரம்பித்தது. ஒரு நாள் கிட்டத்தட்ட மரிக்கிற தருவாயிலே வந்துவிட்டார். அந்த நேரத்தில் தான் ஒரு விசுவாசி, அவர் இருந்த அந்த காட்டின் வழியாய் தன்னுடைய வயலுக்கு போய் கொண்டிருந்தவர், ஒரு பெரியவர் முணங்குகிற ஒரு சத்தம், யார் என்று சொல்லி ஓடி போய் பக்கத்திலே பார்க்க போனவருக்கு பயங்கரமான அழுகின ஸ்மெல். அவரால் பக்கத்திலே போக முடியல. முகத்திலே துண்டை கட்டி கொண்டு பக்கத்துல போய் பார்த்தா உயிர் இருக்கிறது. அவருக்கு தெரியாது இவருக்கு தொழுநோய். வேக வேகமா தன்னிடத்துல இருந்த தண்ணியை கொஞ்சம் குடிக்க கொடுத்தாரு, முகத்துல அடிச்சாரு. ஐயா சாப்பிடுங்கன்னு கொஞ்சம் சாப்பாடை கொடுத்தாரு. இவர் யோசித்தார், தன்னுடைய மகன் தான் வந்து விட்டானோ என்று சொல்லி. அதற்கு பிறகுதான் தன்னுடைய முழு கதையை சொல்லிவிட்டு சொன்னார், தம்பி என்னை தொடாத, எனக்கு இந்த வியாதி இருக்கிறது, ஆகவே என்னை விட்டு விடு என்று சொல்லி. இப்ப இந்த விசுவாசிக்கு என்ன செய்வது என்று தெரியல. விடுவதற்கும் மனதில்லை, செய்வதற்கும் மனதில்லை. அப்பொழுது இந்த விசுவாசி சொன்னார், என்னுடைய போதகர் அதற்கு முந்தின வாரம் பிரசங்கித்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்தது. மாய மாலம் இல்லாத அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள்னு அந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்தது. உடனே நான் ஆண்டவரிடத்தில் சொன்னேன், ஆண்டவரே இதை தொட்டால் வியாதி வரும் என்று தெரியும், ஆனால் எனக்கு என்ன செய்வது என்று தெரியாது, உம்முடைய அன்பை கொண்டு இந்த மனிதனுக்கு நான் உதவி செய்ய போகிறேன் என்று சொல்லி, ஐயா கொஞ்சம் இருங்கள் என்று சொல்லி வேகமாய் பக்கத்தில் இருந்த குட்டைக்கு போனான். கலங்கி கிடந்த தண்ணீரை கொண்டு வந்து முகத்திலே அடித்து கொஞ்சம் கொஞ்சமாய் முகத்தை துடைத்து உடம்பை துடைத்தார். அந்த அழுக்கு படிந்திருந்த ஆடைகளை, அந்த அழுகி போய் கிடந்த அந்த கட்டு போட்டிருந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ட்ரெஸ்ஸிங்கும் பண்ணல, அப்படி கிடந்த அந்த இடத்துல தண்ணீரை ஊற்றி முதல் முறை, இரண்டாவது முறை அவர் தொடும் பொழுது ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. அந்த மனிதனுடைய சரீரத்தை தேவன் தொட்டார். இவர் ஜெபிக்கவில்லை, ஆனால் உதவி செய்ய வேண்டும் என்கிற மாயமில்லாத ஒரு அன்பு தொட்ட பொழுது முழு சரீரமும் குழந்தையின் சரீரத்தை போல மாறினது. முகம் பிரகாசம் அடைந்தது, புண்கள் எல்லாம் மாறினது, தோல் மாறினது. அவர் கத்தினார், நான் குணமடைந்து விட்டேன், குணமடைந்து விட்டேன். இவர் தண்ணீரை வைத்து துடைக்கும் பொழுது சொன்ன 2 வார்த்தைகள், இயேசு உங்களை நேசிக்கிறார் ஐயா, இயேசுவின் அன்பு உங்களை நேசிக்கிறது ஐயா, அந்த இயேசு தான் உங்களை குணப்படுத்த முடியும். 2 பேரும் கட்டி அணைத்து அந்த ஊருக்குள்ளே ஓடி வந்தார்கள். எல்லாருக்கும் ஆச்சரியம். இந்த மனிதனுடைய உடம்புல ஒரு புண்ணும் இல்லை, ஒரு லெப்ரசிக்கான அடையாளமும் இல்லை. ஆள் இளமையாய் மாறிவிட்டார். எல்லா ஊர் ஜனங்களும் வந்து மன்னிப்பு கேட்டார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், இனி நம்முடைய மொத்த கிராமமும் 10 கிராமமும் நாம் இயேசுவை ஆராதிக்க போகிறோம். ஏன் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், இந்த ஒரு மனிதன், அவர் பாஸ்டர் அல்ல, முழு நேர ஊழியக்காரர் அல்ல, தன்னுடைய வேலைக்கு போய் கொண்டிருந்தவர், கையில இருந்த கொஞ்சம் தண்ணீர், கொஞ்சம் சாதம், ஆனால் விழுந்து கடந்த ஒரு மனிதனை தொட்ட பொழுது அவன் சுகமானது மட்டுமல்ல, இன்றைக்கு 10 கிராமங்களும் 100% இயேசுவை அறிந்த கிராமங்களாய் மாறினது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? இது எப்படி நடக்கிறது? இந்த சம்பவம் எப்படி நடக்க முடியும்? இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம், ஊனர்கள், தள்ளப்பட்டவர்கள், இவர்களை நம்முடைய கரங்களை கொண்டு அவர்களுக்கு நாம் செய்கிற காரியம் நீதிமானின் உயிர்த்தெழுதலிலே நம்மை கொண்டு போய் சேர்க்கும். இரண்டாவது, இந்த உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்பட்ட வசனம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 10-11 வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 3:10-11. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாகிலும்
நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். இங்க பவுல் சொல்லுகிற வார்த்தை, இந்த மேன்மையான உயிர்த்தெழுதலுக்கு நான் பங்கடைவதற்காக, அதை அறிவதற்கும் எல்லாவற்றை நஷ்டம் என்று விடுவதற்கும் நான் ஆயத்தமானேன். அவன் சொல்லுகிறான், ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது, அந்த உயிர்த்தெழுதலில் நான் பங்கடைய வேண்டும். அது ஒரு முதலாம் உயிர்த்தெழுதல். அதற்கு ரெண்டு விஷயத்தை பவுல் சொல்லுகிறான். இன்னமும் இந்த தேவனை நான் அறிய போகிறேன், இந்த உலகத்தை விட போகிறேன். இந்த ரெண்டு தீர்மானங்களை அவன் தெளிவாய் சொல்லுகிறான். அவரை அறிகிறதற்கு நான் முயற்சி செய்ய போகிறேன், உலகத்தை குப்பையாய் எண்ணுவதற்கு நான் செய்ய போகிறேன். இந்த தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை, இந்த வேதத்தை அறிந்து 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 ஆழமா இன்னும் தேவனை அறிந்து நெருங்கி ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை தான் ஐயா நம்மை அவருடைய முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றும். இது உலகத்தை குப்பை என்று நினைக்கிறவர்கள் தான் இதிலே முன்னேறி செல்ல முடியும். உலகத்திலே நாம் ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடாதா? தவறல்ல. ஆனால் உலகம் நமக்குள் இருக்கக்கூடாது. உலகம் நம்முடைய கால்களுக்கு கீழே இருக்க வேண்டும். அதனால்தான் வேதத்திலே முதலாய் ஆதியாகமம் 5வது அதிகாரத்திலே ஒரு மனிதனை தேவன் மரணத்தை காணாமல் உயிரோடு கூட எடுத்துக்கொண்டார். ஏனோக்கு என்கிற மனிதன். ஏன் தெரியுமா? இப்படி ஒரு ராப்சர், இப்படி ஒரு ரகசிய வருகை உண்டு என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு நாட்களினுடைய ஜனங்களுக்கும் ஓமானமாய் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஏனோக்கை அவர் எடுத்துக்கொண்டார். இந்த ஏனோக்கு ஊழியக்காரன் அல்ல, குடும்பஸ்தன். இந்த ஏனோக்கு மிஷனரி அல்ல, சாதாரண வேலை செய்கிறவன். ஆனால் 365 வருஷம் வயது அவனுடைய வயது. முதல் 65 வருஷங்கள் அவன் அவ்வளவு சீரியஸாய் ஆண்டவரை எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் மீதமுள்ள 300 வருடங்கள் தேவனோடு சஞ்சரித்தான். சஞ்சரித்தவனை தன்னோடு கூட எடுத்துக்கொண்டு அவனைத்தான் அடையாளமாய் ஆண்டவர் யூதா நிருபத்திலே சொல்லுகிறார். ஏனோக்கு ஆதாமினுடைய 7ஆம் தலைமுறையாகிய ஏனோக்கு வாழ்ந்ததை போல நாம் வாழ ஆரம்பிப்போம் என்று சொன்னால் அவருடைய அந்த வருகையிலே நாம் பங்கெடுக்க முடியும் என்று சொல்லி யூதா நிருபத்தினுடைய அந்த ஒரே ஒரு அதிகாரத்தை உடைய யூதாவின் 15வது 14வது வசனம் நான் வாசிக்கிறேன். புதிய ஏற்பாட்டிலே யூதா 14. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். ஏனோக்குக்கு பைபிள் தெரியாது, ஏனோக்குக்கு இயேசு தெரியாது, ஏனோக்குக்கு முதல் வருகையே தெரியாது. ஆனால் ஏனோக்கு இயேசு வரப்போகிற 2ஆம் வருகையை குறித்து தன்னுடைய காலத்திலேயே அவன் மற்றவர்களுக்கு வாழ்க்கை மூலமாய் சொல்லிக் கொடுத்தான். எபிரேயர் 11:4-5 சொல்லுகிறது, ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன் என்று காணப்பட்டு பின்பு எடுத்துக்கொள்ளப்பட்டான். யார் எடுத்துக்கொள்ளப்பட முடியும்? ஏன் பவுல் சொல்லுகிறான்? இத்தனை நிருபங்களை எழுதினவன். புதிய ஏற்பாட்டினுடைய நிருபங்களிலேயே மிக அதிகமாய் 13 நிருபங்களை எழுதினவன் யார்? 27 13 எழுதின ஒரு தேவ மனிதன் சொல்லுகிறான், நான் இன்னமும் அவரை அறிய வேண்டும், நான் இன்னமும் உலகத்தை குப்பையாய் எண்ண வேண்டும். இந்த இரண்டையும் நான் செய்யும் பொழுதுதான் அந்த முதலாவது உயிர்த்தெழுதலிலே பங்கு பெற முடியும். ஏனென்றால் நான் அவருக்கு பிரியமானவனாய் வாழ வேண்டும். இது 2வது ஆயத்தம். முதல் ஆயத்தம் நம்முடைய அன்பின் நற்கிரியைகளை காண்பிக்க வேண்டும். 2வது அறிவிலும் உலகத்தை தள்ளுவதிலும் இருந்து அவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். 3வது கடைசியாய் யார் இந்த உயிர்த்தெழுதலிலே பங்கு பெற முடியும்? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் அதனுடைய 34-35வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 11:34-35. அக்கினியின் உக்கிரகத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். இது ஒரு கூட்டம். அடுத்த கூட்டம் யார்? ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை விசுவாசத்தின் நிமித்தம் உயிரோடு கூட மறுபடியும் பெற்றுக் கொண்டார்கள்.
வேறு சிலர், அந்த வார்த்தையை கவனமாய் கவனியுங்கள். வேறு சிலர் என்ன செய்தார்கள்? மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு. இங்க வார்த்தை, அடுத்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பயன்படுத்தக்கூடிய அடுத்த வார்த்தை மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படி. இந்த உயிர்த்தெழுதலை அடையும்படி அவர்கள் விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள், கல்லெறியுண்டார்கள், அறுப்புண்டார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு உபத்திரவத்தையும் துன்பத்தையும் தேவனுடைய ராஜ்யத்திற்காய் அனுபவித்தார்கள். இவர்கள் யார் தெரியுமா? மூன்றாவது கூட்டம். யார் இந்த முதலாவது உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறுவார்கள் என்று தெரியுமா? இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் உபத்திரவங்களை சகித்துக் கொள்ளுகிறவர்கள். இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் பரவாயில்லை, இந்த உலகத்திலே ஒரு சின்ன உபத்திரவம் தானே, நான் சந்தித்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி அதை பெரிதாய் எண்ணாமல் ராஜ்யத்தின் பணியிலே ஓடுகிறவர்கள். இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். இதை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம், இதோடு தொடர்புடைய ஒரு வசனம், 4வது வசனம், 5வது வசனத்தை வாசியுங்கள். வெளிப்படுத்தினால் 20:4-5. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி, நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. அவர்கள் யார்? இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும், இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும், தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும், தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும், சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் தலை வெட்டப்படுவதற்கும் ஒப்பு கொடுத்தவர்கள், மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும், தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலே இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. மரணமடைந்த மற்ற விசுவாசிகள் உயிரடைய முடியவில்லை. ஏன்? இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை அற்புதம் நடக்காவிட்டாலும், ஒருவேளை அந்த வாதியின் வழியாய் தேவன் நடந்து செல்வதற்கு வைத்திருந்தாலும் அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் வசனத்திற்கு சாட்சியாய் நின்றார்கள். தலை வெட்டப்படுவதற்கும் ஒப்பு கொடுத்தார்கள். மிருகத்தினுடைய சொரூபத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தைரியமாய் எதிர்த்தார்கள். இயேசுவை சொன்னதின் நிமித்தம், இயேசுவுக்காய் வாழ்ந்ததின் நிமித்தம், இயேசுவுக்காய் எவைகளை இழக்க முடியுமோ அத்தனையும் இழப்பதற்கு ஆயத்தமாயிருந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் உயிர்த்து நியாயசனங்களில் உட்கார்ந்து இயேசுவோடு கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மற்றவர்கள் ஆள முடியவில்லை. எனக்கு அன்பானவர்களே, இது பயமுறுத்துவதற்காய் நான் சொல்லவில்லை. கிறிஸ்துவுக்காய் நீங்களும் நானும் சகிக்கக்கூடிய அவருடைய சுவிசேஷ வசனத்திற்காய், அவருடைய சத்திய வசனத்திற்காய், அவரை குறித்து சாட்சி சொல்வதற்காய் நாம் சகிக்கிற சில பாடுகள், இது நம்மை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது. இலங்கை தேசத்திலே நான் ஊழியத்திற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு போயிருந்த பொழுது வவுனியா பிரதேசத்திலே ஊழியத்தை முடித்துவிட்டு அது ஒரு ஈஸ்டர் தின ஆராதனை. அப்பொழுது அங்கிருந்த பாஸ்டர் சொன்னார்கள், நீங்கள் இலங்கையில இருக்கிற அந்த விடுதலை புலி தலைவராயிருந்த பிரபாகரன் இருந்த ஊரை போய் நீங்கள் பார்த்து விட்டு வாருங்கள். அந்த இடத்திலே புது குடியிருப்பு என்கிற அந்த இடத்திலே எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருக்கிறார், நீங்கள் அவரை சந்தித்து விட்டு வாருங்கள் என்று சொன்னார். சரி என்று நாங்கள் போனோம். அங்கு போனால் அந்த இடம் முழுவதுமே கொஞ்சம் வித்தியாசமாய் இருந்தது. அநேக ராணுவ படைகள் நின்று கொண்டிருந்தனர். போர் யுத்தம் முடிந்து சில வருடங்கள் ஆயிருந்தாலும் ஜனங்கள் பயத்தோடு இருந்தார்கள். ஆகவே நாங்கள் வாகனத்தை ஒரு இடத்துல நிப்பாட்டி விட்டு கடற்கரையை நோக்கி அந்த மண்ணிலே நடக்க ஆரம்பித்தோம். அதிலே தான் அந்த புது குடியிருப்பு என்கிற பகுதி இருக்கிறது. அந்த பகுதி கடைசியாய் அவர் இறந்து கிடந்த முல்லைத்தீவு பகுதியிலிருந்து கொஞ்ச தூரம் தான். அப்ப இந்த புது குடியிருப்பு அந்த கடற்கரை பகுதியிலே ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டு சில வீடுகள் இருந்தது. அந்த வீட்டில் போனோம். அந்த போதகரை சந்தித்தோம். அந்த போதகர் இடத்துல பேசினோம். அவர் சொன்ன சாட்சி என்னை இன்றைய வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அதை யோசிக்கும் பொழுது என்னை அதிகமாய் கர்த்தருக்குள் ஓட வைக்கிறது. அந்த மனிதன் சொன்ன சாட்சி, ஐயா, எனக்கு நான் ஆண்டவருக்காய் ஊழியம் செய்தேன். நான் எப்படி ஊழியம் செய்தேன் என்பதற்கு ஒரு அடையாளம், நான் ஏன் ஊழியம் செய்தேன் என்பதற்கு ஒரு அடையாளம் என்று சொல்லி தன்னுடைய பேண்ட்டை முட்டு வரைக்கும் தூக்கி காமிச்சாரு. அதில் நிறைய தழும்புகள் இருந்தது. நான் கேட்டேன், இது என்ன தழும்புகள்? நான் இயக்கத்திலே இருந்தவன், அரசாங்கத்திற்கு விரோதமாய் துப்பாக்கி ஏந்தி சண்டையிட்டவன்,
காட்டிலே இருக்கும் பொழுது 3 முறை விஷ பாம்புகள் என்னை கொத்தினது. முதல் முறை என்னுடைய கால் அழுகி போனதை போல மாறி இருந்தது. ஒரு சகோதரி எனக்காய் ஜெபித்தார்கள், குணமடைந்தேன். 2வது முறை இன்னொரு விஷ பாம்பு கடித்தது. அதே சகோதரி இடத்திலே வந்தேன், அவர்கள் ஜெபித்தார்கள், குணமானது. 3வது முறையும் என்னை கடித்தது. அந்த சகோதரி சொன்னார்கள், என் அருமையான சகோதரனே, இனி நீ பாவம் செய்யாதே, இனி ரத்தம் சிந்தப்படுவதற்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்காதே, நீ இயேசுவின் இடத்திலே வந்துவிடு என்று சொன்ன பொழுது அன்றைக்கு துப்பாக்கியை தூக்கி எறிந்து விட்டு இந்த இயேசுவை நான் நேசிக்க ஆரம்பித்தேன். இந்த இயேசுவின் இடத்தில் என்னுடைய வாழ்க்கையை கொடுத்தேன், வேதத்தை படித்தேன், அவருக்கு ஊழியம் செய்ய ஒப்பு கொடுத்தேன். அதனுடைய தழும்புகள் தான். நான் இந்த பகுதியிலே வந்து பலத்த எதிர்ப்புகளினுடைய மத்தியிலே ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். 2009வது ஆண்டு ஜனவரி மாதம் வரைக்கும் நன்றாய் போய் கொண்டிருந்தது. பிப்ரவரி மாதத்திலே யுத்தத்தை இலங்கை அரசாங்கம் சொன்னார்கள். இந்த யுத்தம் எப்படி நடக்கும் என்று சொல்லி நாங்களும் திகைத்து போயிருந்தோம். ஆனால் என்னுடைய மூத்த மகனை, சரி எது நடந்தாலும் பரவாயில்லை, நான் மரித்த பிறகு என்னுடைய மூத்த மகன் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனையும் பிரதிஷ்டை பண்ணி அவனையும் ஆயத்தப்படுத்தி இருந்தேன். ஆனால் ஒரு நாள் திடீரென்று இயக்கத்திலிருந்து வந்தார்கள், என்னிடத்திலே கேட்டார்கள், உன்னுடைய மூத்த மகனை நீ கொடுக்க வேண்டும். நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன், இல்லை என்று, இல்லை கட்டாயம் தர வேண்டும் என்று சொல்லி அவனை எடுத்துக்கொண்டு சென்றார்கள். ஒரு வாரம் கழித்து ஒரு செய்தி வந்தது, அந்த யுத்தத்திலே எதிர்பாராத விதமாக உன்னுடைய மகன் மரித்து போனான், ஆகவே சடலத்தை வாங்கி கொள்ளுங்கள் என்று. அந்த சடலத்தை வாங்கி நான் அழுதேன். ஆண்டவரே, இந்த பிள்ளை உயிரோடு இருந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று தானே நான் பொருத்தனை பண்ணி செய்தேன், இப்படி ஆகிவிட்டதே. அந்த துக்கத்திலிருந்து வெளியே வருவதற்குள் 2வது மகனையும் எடுத்து சென்று விட்டார்கள். அதற்குள் யுத்தம் எங்களை நெருக்கினது. ராணுவம் புது குடியிருப்பு பகுதிக்கு வந்துவிட்டது. ஆகவே சொன்னார்கள், எல்லாரும் இந்த இடத்தை விட்டு ஓடுங்கள், நாங்கள் சுட போகிறோம் என்று சொல்லி இருக்கிற 1-2 சாமான்களை எடுத்துக்கொண்டு என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மனைவி, என்னுடைய கடைசி பெண் பிள்ளை, அவளையும் கூட்டிக் கொண்டு ஓடும் பொழுது திடீரென்று ஒரு விசுவாசி வந்தார். அவருடைய பிள்ளையும் என்னுடைய கையிலே கொடுத்தார். பாஸ்டர், நான் உயிரோடு இருப்பேனான்னு எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் எப்படியாவது உங்களை காப்பாற்றுவார், என்னுடைய பிள்ளையை மட்டும் காப்பாற்றுன்னு கொடுத்துட்டு அவர் ஓடிட்டாரு. அந்த 7 வயது பையனையும் கூட்டிக் கொண்டு நாங்கள் வேகமாய் முல்லைத்தீவு பகுதிக்கு போனோம். அங்க டென்ட் அடிச்சு அங்கதான் உட்கார்ந்து இருந்தோம். இரவு நேரங்களில் திடீரென்று பாம் ஷெல் வந்து விழும், குண்டுகள் வந்து மழையை போல விழும். எந்த கூடாரத்திலே விழுகிறது என்று தெரியாது, எப்பொழுது விழுகிறது என்று தெரியாது. ஒவ்வொரு நாளும் ஜெபத்தோட இருந்தோம், இயேசுவே எப்படியாவது எங்களை காப்பாற்றும். அநேக நாட்கள் நாங்கள் தப்பித்துக் கொண்டே வந்தோம். ஒரு நாள் இரவு நேரத்திலே திடீரென்று குண்டு சத்தம் நான் இருந்த அதே கூடாரத்தினுடைய 2 பக்கத்திலும் வந்து விழுந்தது. முழுவதும் புகை. என்ன நடந்தது என்றே தெரியவில்லை. கொஞ்ச நேரம் கழித்து கண் விழித்து பார்த்தால் என்னுடைய மனைவி செத்து கிடக்கிறாள், என்னுடைய பிள்ளை செத்து கிடக்கிறான். இந்த பக்கத்துல என்னுடைய கையிலே அந்த விசுவாசி கொடுத்த அந்த பிள்ளையினுடைய வயிற்றிலே அந்த குண்டு பட்டு போய் அந்த வயிறு திறந்து சிறு குடல்களை அவன் கையிலே பிடித்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறான். அவன் சாகவில்லை, ஆனால் அதிகமாய் காயப்பட்டிருந்தான். இதை பார்த்த பொழுது எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. உடனே ஒரு முடிவு செய்தேன், இறந்தவர்களை குறித்து இனி கவலைப்பட முடியாது, இருக்கிற இந்த பிள்ளையை காப்பாற்ற வேண்டும், இருக்கிற மற்ற பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி துண்டை வைத்து அவனுடைய வயிற்றை கட்டி வேகமா அந்த கடற்கரைக்கு ஓடினேன். சில படகுகள் கள்ளத்தனமாக அங்கு யாழ்ப்பாணத்தை நோக்கி போவதற்காய் பணத்தை வாங்கி கொண்டு அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஐயா, எப்படியாவது காப்பாத்துங்கள் என்று சொல்லி ஒரு படகுல ஏறி குதித்து யாழ்ப்பாணம் போய் தப்பி விட்டேன். 3 மாதங்கள் என்னுடைய கண்களினால் இதை பார்த்ததினாலே பித்து பிடித்தவனை போல நான் இருந்தேன். என்னை மனநல காப்பகத்திலே கொண்டு போய் வைத்து விட்டார்கள். யுத்தங்கள் முடிந்தது எனக்கு தெரியாது, தேசத்தில் என்ன நடந்தது என்று தெரியாது. ஆனால் என்னுடைய 2வது மகன் எப்படியோ யுத்தத்திலே தப்பி பிழைத்து ஒவ்வொரு முகாம்களிலும் போய் தேடி எங்கேயாவது தகப்பன் இருப்பாரா என்று சொல்லி பார்த்து கடைசியிலே என்னை கண்டுபிடித்தார். கண்டுபிடித்த பொழுது எனக்கு கொஞ்சம் ஆறுதலாய் இருந்தது. அவன் வந்த பிறகு அந்த முகாமிலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்தான். சில சிகிச்சைகள் எனக்கு கொடுக்கப்பட்டது. நான் நார்மலுக்கு வருவதற்கு பல மாதங்கள் எடுத்தது. உடனே யூரோப் தேசத்திலிருந்து என்னுடைய நண்பர்கள், உறவினர்கள் சொன்னார்கள், இனி நீங்கள் இலங்கை தேசத்திலே இருக்க வேண்டாம், மறுபடியும் நீங்கள் அங்கே வந்து விடுங்கள், பாஸ்போர்ட் பிள்ளைகளோடு கூட நாங்கள் ஆயத்தம் செய்கிறோம், இனி அந்த தேசம் வேண்டாம் என்று. நான் சொன்னேன், சில வாரங்கள் எனக்கு நேரம் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு என்னுடைய பிள்ளைகளை கூட்டி கொண்டு போய் வைத்து கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே நடந்தது என்ன என்பதை நான் யோசிக்க ஆரம்பித்தேன். நான் ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது என்னுடைய உள்ளத்திலே ஆண்டவரை பார்த்து ஏராளமான கேள்விகள். ஆண்டவரே, இழந்தது எத்தனை இழப்புகள்,
என்னுடைய குடும்பத்திலேயே இத்தனை இழைப்புகள், ஊழியத்தை இழந்திருக்கிறேன், இதை இழந்திருக்கிறேன், நான் என்ன செய்ய போகிறேன்? நான் யூரோப் தேசம் போய்விடட்டுமா? மீதமுள்ள என்னுடைய பிள்ளைகளுக்காய் நான் செய்து விடட்டுமா? ஆண்டவருடைய சத்தம். அந்த மனிதன் சொன்னார், அந்த பாஸ்டர் சொன்னாங்க, ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னார், உன்னை 1 மைல் தூரம் ஒருவன் பலவந்தம் பண்ணினால் 2 மைல் தூரம் போக வேண்டும் என்கிற ராஜ்யத்தின் சத்தியத்தை மறந்து விட்டாயோ? நீ சாக கொடுத்த தங்குடையவர்களை குறித்து கவலைப்படாமல் மேன்மையான உயிர்த்தெழுதல் ஒன்று உண்டு என்று சொல்லி பழைய ஏற்பாட்டின் ஸ்திரீகளும் பரிசுத்தவான்களும் வாழ்ந்ததை மறந்தாயோ? தேவனுக்காய் தங்களை விற்றவர்கள், தங்களை விலை கொடுத்து எல்லா காரியங்களையும் செய்வதற்கு ஆயத்தமாய் இருந்தவர்கள், இவைகளை நீ மறந்தாயோ என்கிற தேவனுடைய சத்தம் அவருடைய உள்ளத்திலே வந்த பொழுது, ஆண்டவரே என்னை மன்னித்து விடும், என் வாழ்க்கையினுடைய உடைந்த சூழ்நிலை என்னை இப்படி யோசிக்க செய்து விட்டது என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு சொன்னார், நாம் மறுபடியும் அதே புது குடியிருப்புக்கு போக போகிறோம், சிதறி இருக்கிற விசுவாசிகளை சேர்க்க போகிறோம், இயேசு மீண்டும் வரப்போகிறார், இந்த அழிவை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று திடப்படுத்த போகிறோம். பிள்ளைகள் சொன்னார்கள், மறுபடியும் அங்கேயா என்று சொல்லி. ஆனாலும் அவர்களை கூட்டிக் கொண்டு நான் இங்க வந்தேன். சிதறி கடந்த, பயந்து போயிருந்த, இழந்து போயிருந்த விசுவாசிகளை ஒன்று சேர்ப்பதற்கே எனக்கு பல வருடங்கள் ஆனது. சில ஜனங்களிடத்திலே போய் பேசுவதற்கே எனக்கு தைரியம் இல்லாமல் இருந்தது. எத்தனையான இழப்புகள் அந்த பகுதிகளிலே. ஆனால் அநேக நாட்களுக்கு பிறகு தேவனுடைய ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். இப்பொழுது 2 சபைகளை முடித்து 3வது சபைகளை எழுப்பி இருக்கிறோம். இயேசு வருகிற வரைக்கும் அவருக்காக உத்தமமாய் ஓடுவோம். ஏனென்றால் எனக்கு தெரியும், மேன்மையான உயிர்த்தெழுதல் எனக்கு உண்டு. எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை இத்தனை பெரிய தியாகத்தை நாம் செய்திருக்க மாட்டோம். அதை செய்வதற்கும் தேவன் எல்லாரையும் அழைக்கவில்லை. ஆனால் கேள்வி, இந்த மேன்மையான உயிர்த்தெழுதலுக்காய் நமக்கு வருகிற சில பாடுகளை கூட நாம் அதை சகிப்புத்தன்மையோடு ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவினுடைய அந்த 2ஆம் வருகையை மனதிலே வைத்து ஓட ஆண்டவர் அழைக்கிறார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இந்த ராத்திரி வேளையிலே யாரும் போக வேண்டாம். 2 நிமிடங்கள் நாம் முடிக்க போகிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே இந்த 2ஆம் வருகைக்கு நான் ஆயத்தமாவேன் சுவாமி. அந்த 2ஆம் வருகைக்கு நான் பரிசுத்தம் உள்ளவனாய் வாழ்வதும் பிரியம் உள்ளவனாய் வாழ்வதும் எவ்வளவு அவசியம் ஆண்டவரே. அதோடு கூட என்னை சுற்றிலும் நிற்கிற ஏராளமான ஜனங்களுக்கு நற்கிரியைகளை செய்து நீதிமான்களின் உயிர்த்தெழுதல் என்று சொல்லப்படுகிற அந்த 1ஆம் உயிர்த்தெழுதலிலே நான் பங்கு பெற வேண்டுமே. என்னுடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை சகித்து கொண்டு மேன்மையான உயிர்த்தெழுதல் என்று சொல்லப்படுகிற அந்த ரகசிய வருகையிலே நான் பங்கு பெற வேண்டுமே. எல்லாவற்றுக்கும் மேலாய் உம்மை அறிவதும் உலகத்தை குப்பையாய் எண்ணுவதும் தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லாவற்றையும் மாற்றும் என்கிற அந்த வேகத்தில் நான் ஓட வேண்டுமே. இயேசுவின் வசனத்திற்கு சாட்சியாய் அநேக இரத்த சாட்சிகளாய் மரிக்கிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையை பூரணமாய் விட்டு கொடுக்கிறார்கள். ஆனால் நான் குறைந்தபட்சம் இந்த வசனத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நான் பிரயாசம் எடுக்க வேண்டுமே. அதற்கு என்னை பூரணமாய் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி வலது கரத்தை உயர்த்தி, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம் என்கிற பாடலை அருமையான பிரதர் பாடும் பொழுது நம்ம பாடி தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த ராஜா சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரோடு கூட நம்மை வைத்துக் கொள்ள போகிறார். இந்த 2ஆம் வருகையிலே அவரோடு கூட பரலோகத்திலே நித்தியமாய் வாழ்வதற்கு, நம்முடைய கண்ணீர்கள் துடைக்கப்பட்டு வாழ்வதற்கு, அந்த தேவாதி தேவனை துதித்து வாழ்வதற்கு, வியாதிகளும் நெருக்கங்களும் இல்லாத ஒரு இடத்திலே வாழ்வதற்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த பூமியிலே 1000 வருட அரசாட்சியை நமக்கு வைத்திருக்கிறார். இந்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்திற்கு இந்த ராத்திரியிலே ஆயத்தமாவதற்கு நம்முடைய மனதை திருப்புவோம். உலகம் நம்மை அதை பார்க்க விடாதபடிக்கு, அது மயக்கி விடாதபடிக்கு இன்றைக்கு நம்முடைய உலகத்தை சிலுவையிலே அடித்து இயேசுவினுடைய உன்னத அந்த வருகையை நாம் எதிர்நோக்குவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், நம்முடைய வாழ்க்கையின் பள்ளங்கள், நம்ம போகிற பாதையினுடைய பள்ளங்கள் எல்லாம் நிரம்பத்தக்கதாய் கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் அகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கர
பாழானவை சமமாகணும். ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள்